சரண் மீடியாஸ் வழங்கும் அற்புதமான இந்த வெள்ளக்கோவிலில் மிகச்சிறப்பாக நடைபெறும் அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகின்றிருக்கிறவங்கள் அத்தனை பேருக்கும் அன்னையர் தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த வெள்ளக்கோயிலை பற்றி சொல்லணுன்னா, படித்த நூல்களால் வளர்ந்தவர்களும் பிடித்த நூல்களால் வளர்ந்தவர்களும் வாழ்கிற அற்புதமான இந்த வெள்ளக்கோயிலை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் வெள்ளக்கோயில் சார்ந்த அரிமாக்களுக்கு எங்களுடைய சிறப்பு வணக்கங்கள். பொதுவாக அரிமா அப்படின்னு சொன்னாலே ஒரு திருக்குறள் தான். அது திருவள்ளுவர் எழுதாத குறள். தொண்டென்ப தோழமை என்ப இவ்விரண்டும் கண்ணன்ப அரிமாக்களுக்கு. அதுதான் அரிமாக்களுக்கான குறள். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணான்னா, ஒரு எலியை பிடிச்சி கொண்டாந்து ஒரு கூண்டில் அடைச்சிருக்கான். கூண்டில் அடைச்சி அதுக்கு பழகியிருக்கான், டெய்லி பழகியிருக்கான். அதுக்கு இப்படி நம்ம கிளியை பழக்கிற மாதிரி அதில் உள்ள ஒரு என்ன பண்ணியிருக்கான், ஒரு மணியை கட்டி தொங்க விட்டுருக்கான். ஒரு நாள் திடீர்னு அது மணியை போய் அடிச்சிருச்சு, வால் பட்டு மணி அடிச்சிருச்சு. உடனே கூண்டை திறந்து அதுக்கு சாப்பாடு வச்சுருக்கான். அந்த எலி என்ன புரிஞ்சுக்கிடுச்சு, ஓ மணி அடித்தா சாப்பாடு கொடுப்பான் அப்படின்ன மாதிரி இவன் அந்த எலி போய் என்ன பண்ணும், அப்படி அந்த மணி அடிக்கும். அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த விஞ்ஞானி போய் சாப்பாடு வைப்பான். 1 மாதம் ஆச்சு இதை கற்றுக்கிறதுக்கு. 1 மாதம் ஆச்சு. அந்த விஞ்ஞானி சொல்லியிருக்கான், இந்த எலிக்கு மணி அடித்தா சாப்பாடை வைப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு 1 மாதம் ஆச்சுன்னு இருக்கான். இன்னொரு எலியை பிடிச்சி கொண்டாந்து அதே கூண்டில் கொண்டாந்து விட்டுருக்கான். அந்த கூண்டில் விட்டோன்னா அந்த எலியை ஏற்கனவே 1 மாதமாக இருக்குல்ல, அந்த எலியை பார்த்து இந்த எலி கேட்டிருக்கு, எப்படி சாப்பாடெல்லாம் சரியாக வைக்கிறானா அந்த முதலாளி அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த எலி சொன்னதான், இந்த மணி அடித்தா சாப்பாடை வைக்கணும்னு இந்த முதலாளிக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கே 1 மாதம் ஆச்சுன்னு இருக்கு எலி. மனித யாருக்கு யார் பாடம் நடத்துகிறாங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மனிதர்கள் கற்றுக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு மனிதர்கள் தான் இல்லை, பல நேரம் பல விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறது ஜீவராசிகள் கூட நமக்கு நிறைய நேரம் புத்தி சொல்லுது. நீங்கள் கோவில் வாசல் நிற்கிற யானை, அந்த யானை இன்றைக்கி ஒரு 4 பேர் போய் ஒருத்தர் காசு போட்டிங்கன்னா யார் காசு போட்டோமோ அவங்க தலையில் தான் தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வைக்காது. யார் சொல்லிக் கொடுத்தது? மனிதர்கள் தான், நாம தான் சொல்லிக் கொடுத்தோம். யானை பாகன் தான் சொல்லிக் கொடுத்தோம். யார் காசு போகிறானோ அவன் தலையில் தும்பிக்கையை வை, பக்கத்தில் நிற்கிறவங்க கையில் சும்மா இருக்கிறவங்க கையில் வைக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஒருவேளை யானையெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு, இனிமேல் நம்ம யாராவது காசு போட்டால் தும்பிக்கையை தலையில் வைக்கக்கூடாது, காலை தூக்கி வைக்கணும் அப்படின்னா யாராவது நம்ம காசு போடுவோமா? யானையெல்லாம் அப்படி பண்ணாதுங்கிற தைரியம் தான் நமக்கு. வாழ்க்கையில் மிருகங்களுக்கு ஜீவராசிகளுக்கு புத்தி தேவைப்படுதோ இல்லையோ, மனிதர்களாகிய நாமங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு செய்திகளை நம்ம தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் இன்றைக்கி அன்னையர் தினம். பெண்கள் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னையர் தினம் அப்படின்னாலே நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஒரே வரியில் சொல்லணுன்னா, இப்போ என் உடம்புலேருந்து உயிர் தனியாக வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன பிணம். என் உடம்புலேருந்து என் உயிர் தனியாக வந்தால் அது பிணம். ஆனால் ஒரு பெண்ணுடைய உடம்பிலிருந்து ஒரு உயிர் தனியாக வந்தால் அது தாங்க தாய்மை. அந்த தாய்மைக்கு நிகரான ஒரு உறவை சொல்ல முடியாது. தமிழில் சும்மாலாம் பேர் வைக்கலைங்க. தாய் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கான்னு, தாய் என்பது பெறுவது, ஈ என்பது கொடுப்பது. இந்த உலகத்துக்கு பல தியாகவான்களை உழைப்பாளிகளை பெற்றுக் கொடுப்பதால் தான் தாய்ங்கிற வார்த்தையே தமிழில் சொன்னான் அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு உன்னதமான வார்த்தை. மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நேராக தலைப்புக்குள்ளே வந்துடலாம். ரொம்ப எல்லாருக்கும் தேவையான தலைப்பு, எல்லாருக்கும் சந்தேகம் வர்ற தலைப்பு. நம்ம எதை தேடி ஓடுறோம்? வாழ்க்கையில் நாம் அதிகம் ஓடுவது நிதியை தேடியா நிம்மதியை தேடியா? நிதியை தேடின்னு இந்த 3 பேர், நிம்மதியை தேடின்னு இந்த 3 பேர். இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்துடும். இப்போ இதில் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இவங்க பேசினா கூட முடிவுக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கைத்தட்டலில் எந்த அன்னைக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கோ அந்த அன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதி இருக்கிறாள்லாம் நிம்மதி இல்லைங்கிறாங்க, நிம்மதி இருக்கிறாள்லாம் நிதி இல்லைங்கிறாங்க. இருக்கா இல்லையா? இது இருந்தால் அது இல்லைங்கிற மாதிரி இப்போ 2ம் தேவைப்படுது. ஆனால் உண்மையிலே எதை நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சுருக்கமாக நான் சொல்லி இவங்களை அறிமுகப்படுத்திடுறேன். வாழ்க்கையில் என்ன வள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும்னு அதை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம சொல்கிறதே பார்த்திங்கன்னா, இந்த நிதியாண்டு அப்படி தான் சொல்கிறோம். இந்த நிதியாண்டு
இந்த நிம்மதி ஆண்டு அப்படி ஏதாவது இருக்கா? இந்த நிதி ஆண்டு, நிதி ஒதுக்கீடு அப்படி தான் சொல்கிறோம். நிம்மதி ஒதுக்கீடு அதெல்லாம் ஒதுக்க முடியாது. ஆக வார்த்தைகளே பாருங்களேன், எது அவசியமோ அதை தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பணம், நிதி தான் வாழ்க்கையில், அந்த பணம் தான் முக்கியம்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையிலே பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கலாங்க. பணத்தை கொடுத்து எதை வாங்க முடியாது? எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று வாங்க முடியாது, தெரியுங்களா? பணத்தை கொடுத்து ஒன்றே ஒன்று வாங்க முடியாது. 50 ரூபா நோட்டை கொடுத்து 100 ரூபா நோட்டு வாங்க முடியாது. 100 ரூபா நோட்டை கொடுத்து 500 ரூபா நோட்டு வாங்க முடியாது. அவ்வளோதானே தவிர உலகத்தில் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கலாம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த 3 பேர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? வெறும் பணம் போதுமா? பணம் இருக்கிறாலாம் நிம்மதியாக இருக்கா? பணம் மட்டும்தான் மகிழ்ச்சியா? யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்களேன். வேறு ஒன்றுமே வேண்டாம், நல்லா இருக்கீங்களா அப்படி கேளுங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக இருக்கேங்க, வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்க, இப்படி ஒரு வாழ்க்கையில் நான் உண்மையிலேயே நான் எதுக்காக பிறந்தனோ அந்த பலனை அடைஞ்சிட்டேன் அப்படி யாராவது சொல்கிறாங்களா? நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் சார். அது என்ன ஏதோ இருக்கேன்? ஏதோ இருக்கேன். அதை ஏன் சார் கேட்குறீங்க? இன்னும் சில பேர் அதை ஏன் சார் கேட்குறீங்க? இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா அந்த குறை தான் நிம்மதி, அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொன்னாருங்க, ஒரு 80 வயசு இருக்கும். அவர் சொன்னார், நம்மெல்லாம் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம் நரகத்துக்கு போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா. நம்ம ஏற்கனவே வாழ்ந்து செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா, ஏற்கனவே வாழ்ந்துட்டோமா, இப்போ வந்திருக்க தான் நரகங்கிறார். அவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கும். இன்னொன்று தெரியுங்களா? நம்ம மொத்த வாழ்க்கையே 7 கேள்வியில் முடிஞ்சிடும் தெரியுங்களா? நம்ம மொத்த வாழ்க்கையே 7 கேள்வி தான். 7 கேள்வி தான். என்ன படிக்கிறீங்க, என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், எப்போ கல்யாணம், என்ன குழந்தை, என்ன ஆச்சு, எப்போ எடுப்பாங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதானே வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. 7 கேள்வியில் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது. இந்த வாழ்க்கையில் பணம் பணம்னு ஓடி நிம்மதியை இழந்துடாதீங்க. நிம்மதி தான் வேணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 3 பேர். ஒரே விஷயத்தை சொல்லி நான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். 3 விதமாக நம்ம மக்களை பிரிக்கிறோம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று மேல்தட்டு, இன்னொன்று நடுத்தரம், இன்னொன்று கீழ்த்தட்டு. ஏன் தெரியுங்களா? அந்த நடுத்தரம் நடுத்தட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ மேல்தட்டு, நடுத்தட்டு, அடித்தட்டு, அப்படி தானே மக்களை பிரிக்கணும். மேல்தட்டு, நடுத்தட்டு, அடித்தட்டு. ஆனால் அப்படி பிரிக்கலை. மேல்தட்டு, நடுத்தரம், அடித்தட்டு. ஏன் தெரியுங்களா? தராசில் 2 தட்டு தான், 3 தட்டு கிடையாது, 2 தட்டு தான். அதனால தான் அதை நடுத்தரம்னு வச்சாங்க. அப்போ இந்த 3 பேருக்குமே பிரச்சனை இருக்குது. மேல்தட்டு எல்லாம் இருக்கிறவங்க, எல்லா வசதியும் இருக்கிறவங்க, நடுத்தரம் பெரும்பான்மையாக வாழக்கூடியவங்க, அடித்தட்டு. இந்த 3 இடத்துலையும் இதுவும் தேவைப்படுது, இதுவும் தேவைப்படுது. அப்போ இவங்களை பேச வச்சு இவங்களை அறிமுகப்படுத்தின பிறகு தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறதுனால இப்போ நான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த நிதிதான் அப்படின்னு பேசுகிறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கிறவர் நகைச்சுவையோடும் நல்ல சிந்தனைகளோடும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக பிரபலமான எல்லா நடுவர்களோடும் பேசி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோவை தனபால் அவர்கள் அந்த பக்கம் வந்திருக்காங்க. நகைச்சுவையால் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி அன்னலட்சுமி. இவங்க அடுத்து பேச வந்திருக்கிறவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, அவங்க தான் எங்களை அறிமுகப்படுத்தணும். அற்புதமான ஒரு மிகச்சிறந்த நடிகர் அல்லது மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக எளிமையாக அவர், இப்போ நான் நடுவராக இருந்து உட்கார்ந்துருக்கேன், அவர் ஒரு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்து எங்களுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது உண்மையிலே வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடுப்பினை. அதுக்கப்புறம் இந்த அணி, அந்த கடைசியில் உட்கார்ந்துருக்கிறவர் நம்ம பொருளூரை சார்ந்த முத்து அன்பரசன். அடுத்து உட்கார்ந்துருக்கவங்க ஆரூர் ஸ்னேகா அவர்கள். அடுத்து பட்டிமன்றத்தில் ரொம்ப சீனியர், அவங்க எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர், திமுரி சதாசிவம் அவர்கள். அதே போல் எங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறங்கிறது சாதாரணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி 1 மாதமாக இங்கே வெள்ளக்கோயிலில் இருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களையும் எங்களையும் இணைத்த ஒரு இணைப்பு பாலம் அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய அரண் மீடியாவினுடைய இயக்குனர் ஆனந்தகுமார். இப்போ வாங்க மேடைக்கு. எங்களுடைய இனிய நண்பர், நல்லா அவருக்கு ஒரு நல்ல கைதட்டலை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப் ஆஃப் வெள்ளக்கோயில் அரிமா சங்கத்தை சார்ந்த எல்லா அரிமாக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் மரியாதைக்குரிய அவிக்னா அகாடமியினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும், ஆர்சி
கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த உரிமையாளர்களுக்கும், கண்மணி குரூப்ஸ், ஸ்ரீ அழகு சக்தி ஆட்டோ ஃபைனான்ஸ், கண்மணி கோல்டு பேங்கர்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், அதேபோல் மரியாதைக்குரிய மீனா மருத்துவமனை நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், சரஸ்வதி ஹெவி டிரைவிங் ஸ்கூல் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், திருவள்ளுவர் கடலை எண்ணெய் நிறுவனத்தை சார்ந்த உரிமையாளர்களுக்கும் மீண்டும் உங்கள் கைதட்டல் மூலமாக எங்களுக்கு உங்களுடைய நன்றியை சொல்லி, நாங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ உடனடியாக பட்டிமன்றத்தை தொடங்கணுங்கிறதுனால உங்களுடைய கைத்தட்டலோடு நிதியை கூப்பிட்றதா நிம்மதியை கூப்பிட்றதான்னு ஒரு குழப்பம் இருக்குது. நிம்மதியிலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு நிம்மதியை தேடி தான் நம்மெல்லாம் ஓடுறோம் அப்படின்னு பேசுவதற்காக திமுரி சதாசிவம் அவர்கள் வருகிறார். வாங்க. தமிழே உயிரே, தமிழே உயிரே, வணக்கம். திரளாக கூடியிருக்கின்ற அன்பிற்கினிய ஒரு 3 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, மேடையில் இருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தினம், அன்னையர் தினம். அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டியது தான். இருந்தாலும் எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு குறைவு நடுவர்களே. ஏன்? ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையர் தினம் கொண்டாடுவதை விட அன்னையரை தினம் தினம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இது ஒரு நாளில் கொண்டாடி விடுறதா அந்த உறவு? ஒரு நாளுக்கு மட்டும்தானே அம்மா. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட சரி, அம்மாவுக்கு நேரில் வாழ்த்து சொல்கிறதில்ல. அது வீட்டில் தானே அம்மா இருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு முதல்ல நேரில் போய் வாழ்த்து சொல்லிடலாம்ல. அம்மாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சார். எதை வேணாலும் வாங்கலாம். அவங்க வச்சிருக்கிற அந்த நிதியை எது இருந்தாலும் வாங்கலாம். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், எல்லாம் நகை வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சது இங்கே யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. அந்த தாயை வணங்கி ஒரு அற்புதமான அந்த திருநாளிலே உங்களோடு இன்றைக்கு அன்னைய தினத்திலே பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற நடுவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, ஒரு நல்ல தலைப்பு, வாழ்க்கையில் நாம் அதிகம் தேடுவது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எது தேவை, ஒரு நல்ல தலைப்பு இது. உள்ளபடியே நிதியை தேடி ஓடுகிறோமா, நிம்மதியை தேடி ஓடுகிறோமா? ஒரு நல்ல தலைப்பு தான். நடுவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னடா இது வாழ்க்கைன்னு நினைப்போம். பிரச்சனைகள் நிறைய, எல்லாம் நாமளா எடுத்துக்கிறதா, அது தானாக வர்றதில்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காங்க. அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அது சரியில்லைன்னு சொன்ன உடனே வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என்ன வாழ்க்கை என்று சலித்து கொள்ளுபவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வசதி இருக்குது, நிறைய இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து சுகம் நிறைய, நகை நட்டு எல்லாம் இருக்குது. படுத்தா தூங்கணும், படுத்தா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கணும், அதாங்க நிம்மதி. இன்னைக்கு தூக்கம் வரலையே, வரல. எல்லாம் இருக்குது சார், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குது, பீரோவில் நிறைய நகை இருக்குது, இன்னும் தேடு 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 நான் பணத்தை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் படுத்தா தூங்க வரலையே. தூக்கம் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பசங்க தூங்க மாட்டான். என்னைக்கு கையில் செல்லு வந்ததோ அவன் தூங்குற டைம் மாறி போச்சுங்க எல்லாம். சார் 2000 வருஷத்துக்கு முன்னே சங்க இலக்கியத்தில் ஒரு கவிஞன் சொல்லுகின்றான், 4 மணி கடிகைன்னு ஒரு இலக்கியம். 4 பேருக்கு தூக்கம் வராதான். யார் அந்த 4 பேர்? திருடனுக்கு தூக்கம் வராது. ஆமாம், திருடனுக்கு வேலையே அவனுக்கு ராத்திரி தான். லவ் பண்ணுறவனுக்கு தூக்கம் வராது. ஆமாம், பணம் பணம் பணம்னு பணத்தை தேடி ஓடுறவனுக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கும் தூக்கம் வராதான்.
கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, உன் பொருள் செல்வம் சேர்ப்பார்க்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். முடிஞ்சு போச்சு பட்டிமன்றமே. அவ்வளோதான், தீர்ப்பு சொல்ல வேண்டியதை கிளம்புங்க நீங்கள். அதை மீறி ஒரு ஆள் தூங்கிட்டாங்க ஒரு வீட்டில், புருஷங்காரன் அதை மீறி நீங்கள் சொல்கிற நிம்மதியெல்லாம் தாண்டி தூங்கிட்டான். பொண்டாட்டி போய் எழுப்புறா, எங்கன்னு தூங்கிட்டு இருந்த புருஷன் எந்திரிச்சான். இங்கே பாருங்கள், தூக்க மாத்திரை போட மறந்துட்டீங்க. அந்த அம்மா எவ்வளோ பெரிய பத்தினியாக இருக்கும். அப்படி இருக்கு சார். எனக்கு நிம்மதி வேணுங்க. பணத்தை என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ காலையில் 4 இட்லி, அதுக்கு மேலே இல்லையே. மத்தியானம் 1 கப் சாதம், ராத்திரி 2 சப்பாத்தி, அவ்வளோதானே. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ சொத்து இருந்தாலும், ஒரு பேண்ட், ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு புடவை, அவ்வளோதானே. அவ்வளோதானே. ஒரே நேரத்தில் 5 வேட்டியை கட்டி முடியுமா? இது பணம் 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 பணம், பணத்தை தேடி ஓடி 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 மனசை பாழாக்கிக்கிட்டு நிம்மதியை தொலைத்த அந்த வாழ்க்கை எதுக்குங்க? அந்த வாழ்க்கை பணம் வேணும், நான் வேணான்னு சொல்லலை. பணம் இல்லைன்னா வாழ முடியாது, அது வேற. பணமே பணமே நினைச்சிட்டு ஓட வேண்டாம்ன்ற. ஆனால் நிம்மதி வேணும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, கணவனுடைய வருமானத்தில் குடும்பம் நடத்தலாம், அது பத்தலை. சொகுசா வாழணும், ஆடம்பரமாக வாழணும். நிறைய பேர் அதான் அடுத்தவர்களைப் போல வாழணும். சார், நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நமக்கு நிம்மதி தானா வரும். அடுத்தவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிம்மதி தொலைந்து போகும். பாதி பிரச்சனையே பாதி பேருக்கு நிம்மதி போனது காரணமே அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும். சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், ஒருத்தருடைய வருமானத்தில் வாழலாம் சார். நல்லா 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு குடும்பம் அழகாக வாழறாங்க. 2 லட்சம் இருந்தால் கூட பத்தலைன்னு வாழக்கூடியவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சென்னையெல்லாம் போய் பாருங்க, கணவன் வேலைக்கு போகணும், மனைவி வேலைக்கு போகணும். ஐடி நிறுவனம் 2 லட்சம் கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி 3 லட்சம் சம்பாதிக்குது. அவன் நைட் ஷிஃப்ட் போகிறான், அந்த அம்மா பகல் ஷிஃப்ட் போகுது. பேசிக்க நேரம் இல்லை. காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு இவன் வெளியே போகிறான், அந்த அம்மா அப்போ தான் உள்ள நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கையாது. அந்த குழந்தை பெத்தெடுக்கிறாங்க சார், குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தாளாட்டு பாடுறது கூட நேரம் இல்லை. அந்த குழந்தையோட ஒரு அரவணைத்து ஒரு அன்பா பாசமா வளர்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து வாங்கணும். என்ன சார் வாழ்க்கை இது? அழகா பாருங்க, குழந்தை தூங்குது, அதை மடியில் வச்சிட்டு இருக்காங்க. இந்த வயசுல எவ்வளவு ஒரு நிம்மதி தெரியுமா? எவ்வளவு ஒரு நிம்மதி. குழந்தைய வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போனாங்க, வேலை செய்ய முடியாது. இந்த குழந்தை என்ன பண்ணுதோ, அந்த ஆயம்மா சரியாக ஊட்டியிருப்பாங்களா, பால் கொடுத்துருப்பாங்களா, இட்லி ஊட்டிருப்பாங்களா, அந்த எண்ணமே இருக்கும், நிம்மதி போயிடுமே. நம்ம கூட இருக்கணும் சார், அது இல்லையே. இன்னைக்கு அதை தொலைச்சிட்டுமே, பணம் 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 பணம்னு. என்ன சார் பெரிய பணம்? பாலம் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர், இன்னைக்கு உலகமே அவர் வியந்தது, அவருடைய சேவையை பாராட்டிச்சு. ஒரு கல்லூரியில் நூலகராக வேலை செஞ்சார். அவர் வாங்கின அந்த சம்பளத்தை, உண்மையாக நடந்தது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம். அவர் வாங்கின அந்த சம்பளத்தை நிறைய உதவிகள் செஞ்சார். படிக்காத பிள்ளைகளுக்கு பண உதவி செஞ்சார், ஏழைகளுக்கு உதவி செஞ்சார். அவருடைய வருமானத்துக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் வேலை 3 வேளை உணவுக்கு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சர்வர் வேலை செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர். என்னன்னா, எல்லாரும் நிம்மதியாக இருக்கட்டும், அந்த பணத்தை வச்சுட்டு நான் மட்டும் நிம்மதியாக இருந்தால் போதுமா, எல்லாரும் நிம்மதியாக இருக்கட்டும். இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சது. அங்கே கூப்பிட்டு ஒரு பெரிய விருதினை கொடுத்து 30 கோடி ரூபாய் அவருக்கு சன்மானம் கொடுத்தார்கள். 30 கோடிங்க, 1 2 இல்லை, நிதி. அந்த 3 பேரும்னா அமெரிக்காவிலேயே இடம் வாங்கி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. பாலம் கல்யாண சுந்தரம் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த 30 கோடியை கையால் தொடலை சார். இந்த 30 கோடியும் அப்படியே சேவை செய்ததற்காக அப்படியே அர்ப்பணிச்சிட்டார்னா இதுதான் சார் நிம்மதி. நீங்கள் மனுஷன் நிம்மதியாக இருக்கார். பணம் என்னங்க? பணம் பெரிய பணம் நிறைவா சார். ஸ்டீவ் ஜாய்ஸ் இன்னைக்கு ஆப்பிள் போன் எல்லாரும் வச்சிருக்கோம். ஆப்பிள் போன் எல்லார்கிட்டையும் இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ், எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிட்டேன், பணம் 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 நிதியை தேடி ஓடிக்கிட்டே இருந்தேன், என்னுடைய உறவுகளை கவனிக்கல, நான் கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு, நான் என்ன பிரயோஜனம்? என் அன்பிற்கினியவர்களே, உறவுகளை நேசியுங்கள், பணத்தை நேசிக்காதீர்கள், உறவுகளை நேசியுங்கள்னு ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்றாருன்னா, பணம் வேணுங்க, அளவோட சம்பாதிங்க, பணத்தை அளவோட சம்பாதிங்க. அளவுக்கு மேலே போனால் தூக்கம் வராது சார், நிம்மதி கிடையாது சார். அன்பிற்கினியவர்களே, நிதி வேண்டும், நம் நிதியை தேடி போவோம், ஆனால் நிம்மதி வேணுங்க, நிம்மதி வேணும். நிதியை தேடி தேடி கணவன் மனைவி உறவுகளை நாம் நாசமாக்கி கொண்டு இருக்கிறோம். அங்கே பாசம் இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் அன்பு பாசத்தை கொடுக்குறோம், நாளாக நாளாக அது தொலைந்து போகிறது. என்ன காரணம்னா, பணத்தை தேடி ஓடுவதனால் அங்கே மனம் நமக்கு சரியாக தெரியவில்லை. நாம் மனத்தை தேடி ஓடுவோம்.
சொத்து சுகங்களை சேர்ப்பதை விட சொந்த பந்தங்களை சேர்க்க வேண்டும். சொத்து சுகம் வரும் போவுங்க, ஆனால் சொந்த பந்தம் வந்தால் நம்ம விட்டு போகவே போகாது. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சகோதர பாசம் சார், இன்னைக்கு சகோதரர்கள் இன்னைக்கு எதனால் பிரிந்து போகுது? அந்த பணத்தான தான் அண்ணன் தம்பி உறவு பிரிந்து போகுது. எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா இருந்து பாருங்கள். ஒரு நல்லது கெட்டது ஒன்றா சேரணும். தனித்தனியாக வேலையாக இருக்கும். ஒருத்தர் வெளியூரில் இருப்பார், ஒருத்தர் சென்னையில் இருப்பார், ஒருத்தர் மதுரையில் இருப்பார், கோயம்புத்தூர் இருப்பார், ஒருத்தர் வெள்ளக்கோயில் இருப்பார். ஒரு விசேஷம் போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா பிரச்சனைகளும் மறந்துட்டு, அவருடைய ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் சகோதரர்களாக இருக்கிறோம் என்ற ஒற்றுமையோடு இருந்தால் அந்த இடத்துல நிம்மதி வந்து நிற்குங்க. அதுதான் குடும்பம், அதுதான் வாழ்க்கை. ஒரு அழகான ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் ஒரு கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். நம் வீட்டில் நம்முடைய மனதில் நிம்மதி இருந்தால் நம்முடைய குடும்பம் அன்பின் ஆலயமாக மாறும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, நாம் நிதியை தேடி ஓடுவதை விட நிம்மதியாக இருப்போம். நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. அந்த வாழுகின்ற அந்த நாள் வரைக்கும் நிம்மதியை தொலைத்துவிட்டு நிதியை தேடி வைத்து நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமோ அந்த வாழ்நாள் முழுக்க நாம் நிம்மதியோடு வாழ்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் இந்த மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, நிம்மதி இல்லாத மன உளைச்சல். அதனால தான் அப்படி நொந்து போய் சொன்னார், எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண, நிம்மதி இல்லை, மனுஷனுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பி முடிச்சிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம கோவை தனபால் தான். உங்கள் கைத்தட்டலோடு அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லி எனது உரையை தொடங்குகின்றேன். சார், யதார்த்தமாக இன்னைக்கு இது எங்கே ஓடிட்டு இருக்குது இந்த சமுதாயம்? வாழ்க்கையில் நம்ம அதிகம் எங்கே ஓடுறோன்னு சொன்னால் நிதியை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், தவிர நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டே இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நிதி வந்தாலே நிம்மதி வந்துவிடும் என்கின்ற பெரிய நம்பிக்கை நம் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தையிலேயே பாருங்க, நிம்மதிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதிக்குள்ளதான் நிம்மதியே இருக்குதுன்னு சொன்னா, நிதி வந்தாலே நிம்மதி வந்துருங்கிறத எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு. இவருக்கு மட்டும் ஏன் புரியலன்னா, ஏன்னா கவர் வாங்கும்போது புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். சார், நான் கேட்குறேன், நிகழ்ச்சிக்கு எல்லாம் உட்காந்துருக்குறோம், நிம்மதியாக உட்காந்துருக்குறாள், மாற்று கருத்து இல்லை. நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு நைட் 8-9 மணிக்கு போகையில் பசிக்கும் இல்லை? ஆமாம். பசிக்கிறதுக்கு இவனி போய் சமைக்க முடியுமா? நம்ம தாய்மார்கள்லாம் ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலாக பார்ப்போம். நல்ல ஹோட்டலில் சாப்பிடும்போது நிதி வேணுமா நிம்மதி வேணுமா? குழந்தை அழுது எது கேட்குதோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நம்மளுக்கு நிம்மதி வரும். குழந்தை கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிதி வேணும். குழந்தை சந்தோஷமாக சாப்பிட்டு தேங்க்யூ டாடின்னு சொன்னால் நம்மளுக்கு நிம்மதி வரும். அப்போ நிம்மதியே நிதிக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இவர் என்னவோ வந்து பேசுகிறாரு. அது ஒரு பாட்டு தத்துவம், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் இல்லை. நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் கீழே தான் இடம் கிடைக்கும், இவருக்கு மட்டும்தான் அங்க கிடைக்குமா? நம்மளுக்கெல்லாம் மேலையா கிடைக்கும் ஆகாசத்துல. சார், சாக போற நேரத்தில் சங்கராங்கிற பேச்சு இங்க வந்து பேசினா சாகர வரைக்கும் என்ன வேணுங்கிறது வேணும் இல்லை? நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க. சாகர வரைக்கும் என்ன வேணும் சார்? சார், வயிறு பசிக்கலைன்னா அவங்க பேச்சுக்கு நம்ம போயிடலாம் சார். வயிறு பசிக்குது இல்லை, வயிறு பசிக்கிற வரைக்கும் நம்ம நிதியை தேடி ஓடித்தான் ஆகணும். பசிக்கல, வயசாயிருச்சு, 80 ஆயிருச்சு, கொஞ்சம் அரைக்கிற மிஷின் நின்று போச்சுன்னா நிம்மதியை தேடலாம். பசிக்கிற வரைக்கும் நிதியை தேடித்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தேகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் 3 நேரம், நமக்காவது 3 நேரம், சில பேருக்கு 6 நேரம் பசிக்குது. சார், ஒரு கவிதை எழுதினாங்க. ஒத்தை பருக்கையில் ஒட்டிக்கொள்ளுகிறது தபால் தலை, ஒத்தை பருக்கையில் ஒட்டிக்கொள்ளுகிறது தபால் தலை, இது என்ன விந்தை, ஒத்தை பறிக்கை கூட ஒட்டிக்கொள்ளுகிறது ஏழையின் வயிறு என்று கவிதை எழுதினார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
ஒத்த பறிக்கை இருந்தால் தபால் தலை போஸ்ட் ஒட்டிடுறோம். ஆனால் அந்த ஒத்த பறிக்கையும் கூட இல்லாமல் ஏழையோட வயிறு ஒட்டிக்குது சார். அதை விட இன்னொருத்த அந்த ஏழ்மையை சொன்னாங்க, சாப்பிடாமல் செத்தான் அவனை புழு சாப்பிட்டது அப்படின்னா. இதை விட வறுமையை சொல்ல முடியுமாங்க? அதை நோக்கி தானே ஓடுறான். இவன் எதை தேடுவான்? ஓடுவான், வயிறு ஒட்டுது. அவர் சொன்னார், தாலாட்டு பாடாமல் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சென்னையில் போகிறாங்க, சிவகாசியில் போகிறாங்க, பெங்களூரில் போகிறாங்க. ஏன் போகிறான் அந்த தாய்? தாலாட்டு பாடாமல் ஏன் வேலைக்கு போகிறாள்? வேலைக்கு போகவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தாலாட்டு மட்டும்தான் கிடைக்கும், தாய்ப்பாலே சுரக்காது. அதனால் அவள் வேலைக்கு போகிறாள். இந்த யதார்த்தத்தை புரியணும். இன்னைக்கு ஓட்டம் நிதியை தேடி ஓடிட்டே இருக்குல்ல சார். யோசனை பண்ணி பாருங்க. நோய் இல்லாத ஆரோக்கியம் வேணும், நோய் இல்லாத ஆரோக்கியம் வேணும், பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உடலை மறைக்கிறதுக்கு உடை வேணும், தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். இதுக்காகத்தான் சார் இந்த ஜனம் ஓடிட்டே இருக்கிறான். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நிம்மதி எங்கே வரும்? இதெல்லாம் இருந்தால் தான் நிம்மதி வரும். யதார்த்தமாக பேசுகிறேன். இன்னைக்கு ஹவுசிங் லோன் பேங்க்கில் இருக்குது, வெஹிக்கிள் லோன் இருக்குது. ஆசைப்படுறோம், வாங்கிடுறான். ஒத்த ஆசைக்காக லோனை வாங்கிட்டு ஒவ்வொரு மாசமும் 1000 ஆசையை துறந்துட்டு அந்த லோன் கட்டிட்டு இருக்கிற பெத்தவங்களை போய் கேளுங்க, எதை தேடி இந்த ஜனங்க ஓடுறாங்கன்ட்டு. நிம்மதி இதெல்லாம் இருந்தால் சார் வரும். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? நிம்மதியை தேடி போகிறாங்களா? நம்மளே பிள்ளை என்ன பண்ணுறோம்? வெளிநாட்டு மாப்பிள்ளைனா கொடுத்துடலாம். வெளிநாட்டு மாப்பிள்ளை எதுக்கு? நிம்மதியாக வச்சுக்குவான், வெளிநாட்டில் இருக்கிறா, வெளிநாட்டில் நிம்மதி வாங்க போகிறானா? இல்லை சார். வெளிநாட்டுக்கு போன நீங்கள் சொன்ன டாலரு, தினாரு, வெள்ளி, அது இது அத்தனையும் சம்பாதிக்கிறதுக்கு தான் சார் போகிறோம். இந்த வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? எல்லாம் பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்றது, பணக்காரனுக்கு தூக்கம் வராது, பணக்காரனுக்கு தூக்கம் வராது, பணம் வந்துட்டாலே பாசம் போயிரு, பணக்காரனுக்கு நிம்மதியே இல்லை. இந்த ஒரு கான்செப்டை முதல்ல உடைக்கணும். உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா அதோட வச்சுங்க. பணம் இருக்கிற எல்லாருக்கும் தூக்கம் வராது. அப்ப பணம் இல்லாதெல்லாம் நல்லா தூங்குறாங்க. பணக்காரனுக்கு தூக்கமே வராதா? பணம் வந்துட்டா கண்ணு தெரியாதா? இது தவறான கான்செப்ட். இது பணம் வந்துட்டா எல்லாமே வந்துடும், கூடவே நிம்மதியும் வந்துடும். பில்கேட்ஸ் என்ன சொன்னார்? ஏழையாக பிறந்தது உன்னுடைய தவறல்ல, ஏழையாக பிறந்தது உன்னுடைய தவறல்ல, ஆனால் ஏழையாக சாவது உன்னுடைய தவறு என்று சொன்னார். நீங்க அவங்க 3 பேர் சொல்றாங்க, அவங்க 3 பேர்த்த நம்பிடாதீங்க. அவங்க என்ன பேசினாலும் கவர் கிடைக்குங்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நிதி கிடைக்குங்கிற கேரண்டியில 3 பேர் பேசுறாங்க. நிதி வேண்டான்னு சொல்லி போட்டு போனா அப்புறம் பொழுதோடைக்கு பசிக்கும், நம்மளுக்கு காத்தாலைக்கு பசிக்கும். யோசனை பண்ணி பாருங்க சார். உலகமே பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட போனாங்க, சும்மாவா சார்? கன்சல்டிங் ஃபீஸ் 500 ரூபா. இவங்க சொல்றாங்க நிம்மதி நிம்மதின்னு. லொக்குன்னு இருமணும்னா என்னன்னு போய் பார்த்துட்டா தான் நிம்மதி வரும். அந்த நிம்மதி வரணும்னா கன்சல்டிங் ஃபீஸ் 500 ரூபா கட்டணும். டாக்டர் கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொல்றாரு, சார் நானும் 2 வருஷமா வந்துட்டே இருக்கிறேன், இந்த அல்சர் போவே மாட்டேங்குது சார், நானும் நிம்மதியை உட்காரலான்னு பார்க்கறேன்னு. டாக்டர் சொன்னாரு, அது எப்படி போகும்? நான் 3 வருஷத்துக்கு பல்சர் பைக் லோன்லியல் எடுத்துருக்கிறேன், உனக்கு அப்புறம் அல்சர் போகும்னா. ஓட்டம் அதில் தான் சார் போகுது. காலிப்பை நேராக நிற்குமா? காலிப்பை கையில் வச்சிருக்கிறீங்களா, அது நேராக நிற்குமா? தொப்புன்னு விழுந்துரும். அதே மாதிரிதான் பணம் இல்லாத காலிப்பைனும் நேராக நிற்க முடியாது. ஒண்ணுமே இல்லாம காலிப்பை நான் நின்னோம்னா நேரா நிக்க முடியாது. காலிப்பை நேரா நிக்க முடியாது. பையில பொருளையோ பணத்தையோ நிதியோ அடைச்சா தான் அந்த பை சும்மா கம்பீரமா நிற்கும். அதற்காகத்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நிம்மதி என்பது ஹம்பக், பொய். நிதி வந்தால் நிம்மதி கிடைத்து விடும் என்பதுதான் 99% மக்களுடைய மனநிலை. பெரியவர் 2 பையனை அழகாக வளர்த்தி சந்தோஷமாக படிக்க வச்சு நல்லா இது பண்ணார். கூட தங்கச்சியை நல்லா படிக்க வச்சார். 3 குழந்தைங்க படிக்க வச்சு முடிச்சிட்டாரு. மனைவியும் நல்லா சந்தோஷமாக ராஜா மாதிரி வச்சுருந்தார். எல்லாம் நிறைய சம்பாரிச்சார். அது பண்ணிட்டார். இறந்துட்டார். பிள்ளை கட்டி கொடுத்துட்டாரு. 2 பையன். அம்மாவை யார் வச்சுக்கிறதுன்னு பிரச்சனை. அம்மாவை சின்ன பையன் கோயம்புத்தூர் வச்சுட்டு இருக்கிறான், பெரிய பையன் மெட்ராஸில் இருக்கிறான். அவங்களுக்குள்ள ஒப்பந்தம், ஆளுக்கு 6 மாதம் அம்மாவை வச்சுக்கணுன்ட்டு. நல்லா கேட்டுங்க, இவங்க நிம்மதி பாருங்க. அந்த தாய் சொல்கிற, ஏதோ ஒரு பக்கம் எனக்கு நிம்மதி இருக்குடுங்கடா, ஏன்டா 6 மாதத்துக்கு இங்கே 6 மாதத்துக்கு இங்கே அலக்க எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, ரைட் இஸ் ரைட், 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கேன்ட்டான். 6 மாதம் முடிஞ்சோன்னா மெட்ராஸுக்கு அனுப்புறதுக்கு இங்கே சின்னவன் டிக்கெட் போட்டான்.
டிக்கெட் போட்டு ஃபோன் பண்ணுறான், நான் இங்கே கோயம்புத்தூரில் ஏற்றி விட்டுறேன், நீ சென்ட்ரலுக்கு வந்து அம்மாவை ரிசீவ் பண்ணிக்குவாங்கிறான். அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா, டே என்ற பையன் இப்போ தான் துபாயில் வேலை கிடச்சி புறப்படுறான், நான் போய் அவனை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு 6 மாதம் நீ வச்சுக்கோ, நான் வேணா அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது கேட்டுக்கிற சின்னவன் பொண்டாட்டிக்கு டென்ஷன் ஆகிட்டா, பத்திரகாளி ஆகிட்டா. அதெல்லாம் டிக்கெட் போட்டது தான், கேன்சல் பண்ண முடியாது, வாத்தால ஏற்றுங்கிறான், அவன் இறக்குங்கிறான், கிளவை ஏற்றுங்கிறான், இவனை இறக்குங்கிறான். இந்த சமயத்தில் வீட்டுக்காரர் இந்த அம்மா மேலே பிரியத்தில் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாரு. அது யாருக்கும் தெரியல. இன்சூரன்ஸ்காரன் வந்து சொல்கிறாப்புல, அம்மா இந்த அம்மா யாருங்க? எங்கள் அம்மா தான், 2 கோடி ரூபாய் இந்த அம்மா பேருக்கு அவங்க வீட்டுக்காரர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க, இது வாங்கிக்கங்கிறாங்க. ஒரு வார்த்தையும் கூட பேசல. ஓடுனா டிக்கெட்டை கேன்சல் பண்ணா, அம்மாவை இங்கேயே வச்சுட்டான். மெசேஜ் போட்டான், அண்ணா பரவாயில்லண்ணா, 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சுவே நீங்கள் வாங்கினா துபாயிலேயே செட்டில் ஆயிருங்கண்ணான்ட்டா. அண்ணங்காரன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வலிசு போய் போனானா போக தெரியாது அவனுக்கு துபாயே, நான் என்ன கூட போய் பண்ணையும் பண்ணுறேன், அவன் போட்டுறா, நான் வர்ற அம்மாவை கூப்பிடுறேன்னு அவனோடையன்ட்டான். பணத்தை தூக்கிட்டு ஓடுற தேடுற இது இல்லை கிளைமேக்ஸு. 2 பேரும் போட்டி போட்டாங்களா. கிளவி என்னை சிவனேன்னு விடுங்கடான்னு சொன்னா பாரு. அந்த கிளவி சொன்னா, நீங்கள் 2 பேரும் பார்க்க வேண்டாடா, நான் என்ற பிள்ளை வீட்டுக்கு போகிறேன்னு டபார்னு கிளம்பிட்டான். நடுவர் அவர்களே, ஓட்டம் அத்தனை பேரும் நிதியை தேடிக்கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று நானும் யோசித்தேன். மதிப்பிற்குரிய சதாசிவன் சொல்லுகிறாரே நிம்மதி வேண்டும் என்று எங்கள் அண்ணா சொல்லுகிறாரே, அதை கேட்காமல் நிதி என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதுக்கு இந்த ஓட்டம் என்று யோசித்து காலண்டரை பார்த்தேன், கைகடிகாரத்தை பார்த்தேன். எல்லாம் சொல்லியது சலிப்போடு. கைகடிகாரத்தை பார்த்து கேட்டேன், நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, என்ன உனக்கு நிம்மதி இருக்கிறதுன்னு. கடிகாரம் என்னை பார்த்து கேட்டது. நான் நிற்காமல் ஓடவில்லை என்று சொன்னால் என்னை நீ என்ன செய்வாய் என்று கேட்டது. நான் சொன்னேன், தூக்கி எறிந்து விடுவேன், உனக்கு என்ன வேலை என் கையில் என்று சொன்னேன். அதே போலதான் நீயும் ஓடுவதை நிறுத்திவிட்டால் இந்த சமுதாயம் உங்களை தூக்கி எறிந்து விடும் என்று சொன்னேன். ஓடுங்கள், நிதியை தேடி ஓடுங்கள். இந்த வாழ்க்கை நிதி வாழ்க்கை. நிதியாண்டு என்று நடுவர் சொன்னார். நிதிநிலை அறிக்கை அரசே அறிவிக்கப் போகிறது. நிதி இல்லாமல் ஒன்றுமில்லை, துட்டு லேதின் ஒகுட்டி லேது. நன்றி, வணக்கம். அவருடைய அனுபவத்து நிறைய விஷயங்கள் சொன்னார். உண்மையிலே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னா, நம்ம வாழ்க்கை பாதி வாழ்க்கை லோனில் போகுது, பாதி வாழ்க்கை ஃபோனில் போகுது. உண்மையா இல்லையா? இதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்கள் அற்புதமாக சொன்னாங்க பெரியவங்க, இல்லானை இல்லாலும் வேண்டால், ஈன்றெடுத்த தாயும் வேண்டால். சம்பாதிக்கலைன்னா பொண்டாட்டியும் மதிக்க மாட்டான், அம்மாவும் மதிக்க மாட்டாங்க. அதுதான சூழல். மனைவிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கெல்லாம், அந்த காலத்துலலாம் அப்படி பழக்கம் இல்லை. பரிசு வாங்கி கொடுக்கணும். ஒருத்தன் போய் சொன்னான் பொண்டாட்டிக்கு, பார் நான் உனக்கு எந்த பரிசும் வாங்கிட்டு வரல, ஏன் தெரியுமா, கடவுளே நான் கொடுத்த கிஃப்ட்டு, நானே ஒரு கிஃப்ட்டுன்னா. வெளியில் வந்தால் சட்டை கிழிஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால், என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னா, என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டான்ருக்கான். வாங்கி கொடுக்கணுங்க. குடும்பத்தில் வாங்கி கொடுத்தா தான் குடும்பத்தில் நிம்மதி. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு நிதி வேணும், அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னாரு. அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கைத்தட்டலோடு முத்து அன்பரசன் அவர்கள் வாங்க. நிம்மதிக்காக அந்த அன்னை தமிழால் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சார் அன்னையர் தினத்தை பற்றி சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேங்க. ஒரு தாய் எழுதியிருக்கிற மாதிரி, ஊரையே அழைத்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மகனின் வரவுக்காக காத்திருந்தால் தாய் குளிர்சாதன சவப்பெட்டியில். இப்போ வெளிநாட்டில் போய் இந்த மகன் சம்பாதிச்சு எதுக்காக அந்த சம்பாதிச்சு பணத்தை நிதியை தேடி என்ன பண்ண போகிறான் சார்? இங்கே பெத்த தாயை நிம்மதியாக வச்சுருக்க முடியாமல். தீபலட்சுமின்னு ஒரு பெண் கவிஞர் சொல்லியிருப்பாங்க தாயை பற்றி ஒரு கவிதையில். பணத்துக்காக பெத்த தாயை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு மகன் வெளிநாடு போயிடறான் சம்சாரத்தை கூட்டிட்டு. அந்த தாய் அந்த மகனுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதங்க, அன்புள்ள மகனே, இந்த கடிதத்தை உன் மகனுக்கு தெரியாமல் படி, பிற்காலத்தில் அவனும் இப்படி எழுதாமல் இருக்கட்டும். உன் விரல் பிடித்து நடந்த அதே ஸ்பரிசத்தோடு இன்று பேனா பிடித்து எழுதுகிறேன். மகனே, இந்த கடிதத்தை எழுதும் பொழுது என் கைகளில் தீக்காயம் பட்டுவிட்டது, வேறொன்றுமில்லை. என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிதான் என் கைகளை பொசுக்கிவிட்டது. மகனே, ஒருவேளை நான் இறந்து விட்டால்
என் சிதைக்கு கொள்ளியை தலையில் வைக்காதே, என் வயிற்றில் வை. உன்னை கருவில் சுமந்த குற்றத்திற்காக முதலில் கருகுவது எனது கருப்பையாக இருக்கட்டும்னு ஒரு தாய் கடிதம் எழுதுறா. அப்படின்னா இவன் வெளிநாடு போய் அந்த பொருளாதாரத்தை தேடி யாருக்கு என்ன நிம்மதியை தரப்போறானுங்க சார்? என்ன சார் வாழ்க்கை? நைட்டு 4 இட்லிக்கு மேலே சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு இருக்குது, நெஞ்ச கரிக்குது. இந்த 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சு என்ன சார் பண்ணுறான்? ஔவையார் தான் அழகாக சொல்லியிருப்பாருங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என் நோவறிவாய், இடுபை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதும்பா. இந்த பசி ஒன்று தான் சார். பசி இல்லைன்னா மனுஷன் இந்த ஓட்டம் ஓட மாட்டான் சார். பணத்துக்காக ஓடுறானே தாய்மானவர் தான் சொல்லுவார், எல்லாம் யோசிக்கையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் கழிகிறது இந்த வாழ்க்கைன்னு சொன்னார்னா, இந்த பணத்தை சம்பாரித்து நிதியை தேடி என்ன சார் பண்ண போகிறான்? நிம்மதி மட்டும் இருந்தால் தான் சார் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து பேசக்கூடிய ஐயா இருக்கார், அவருக்கு இருக்காத பேர் புகழா, அவருக்கு இல்லாத பணம் காசா, இந்த பட்டிமன்றத்தில் அவர் கொடுக்குற பணத்தை வாங்கி தான் அவர் நிம்மதிக்காகத்தான் இங்கே வந்திருக்காரு. மக்களுக்காக வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும், 4 பேர்த்துக்கு நிம்மதியை கொடுக்கணும். 450 கிலோமீட்டர் தாண்டி நிம்மதியை தேடி வந்திருக்காரா? ஆமாங்க, ஏதோ இந்த கருத்து மக்களுக்கு சொல்லுவோம். அவர் எதை தேடி வந்திருக்காருன்னு அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லுவார் வந்து. ஆமாம், நிதியை தேடினா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், வந்துட்டா பணம் வந்துட்டா நிம்மதி வந்துருங்கிறார் சார். பணம் 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 பணத்து பின்னாடி ஓடி 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 கடைசியில் பணமாக தான் சார் சாகிறேன். இந்த உலகத்தில் 3 பேர் தான் நிம்மதியாக இருக்கிறேன். ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் பிறக்கவே இல்லை, இன்னொருத்தன் மெண்டலாக சுற்றிட்டு இருக்கேன் ரோட்டில். இதில் இந்த 3 பேர் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கான். இந்த 3ல் நான் எந்த ரகம்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த உங்களுக்கு நிம்மதி வேணுமா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நான் சொல்கிறேன், இந்த 3 இடத்துக்கு போங்க. சுடுகாட்டுக்கு போங்க. ஏங்க சும்மா இருக்கிறாள்? ஏங்க 12 மணிக்கு சுடுகாடு? தெரியும், இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவு நிரந்தரம் இல்லைங்கிறது அந்த சுடுகாட்டில் தெரியும். நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். என்ன ஓடுனாலும் நான் கடைசியில் நம்ம இங்கே தான் படுத்துருக்கணும் இல்லைங்களா? எனக்கு நான் அங்கே 50 ஏக்கர் வாங்கி போட்டேன், இங்கே 100 ஏக்கர் வாங்கி போட்டேன், இங்கே 50 மாடி கட்டணம் வாங்கி போட்டிருக்கிறேன். கடைசியில் அந்த நிலம் சொல்லுது, நான் தாண்டா நாளைக்கு உன்னை வாங்கி உள்ளே ஓட போகிறேன், எதுக்குடா நீ இந்த ஓட்ட ஓடுறேன்? உண்மைங்களா இல்லைங்களா? அதனால தான் சொன்னேனுங்க, நான் சொன்ன 3 இடத்துல, 1 சுடுகாடு, 2வது மருத்துவமனைங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து பணங்காசோட வாழ்கிறது பெருசல்ல, நல்ல சுகாதாரத்தோட எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும். இந்த பணம் பெருசு இல்லைங்கிற எண்ணம் வந்து நீங்கள் 2வது அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தாங்களே தெரியும். 3வது இடம் வந்து ஜெயிலுங்க. அங்கே போங்க, சுதந்திரம்னா என்னென்னு உணர்வோம். பணத்தை திருடித்தானே ஜெயிலுக்கு போகிறேன், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்னு. அவன் ஏன் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல? நீங்கள் 3 இடம், இந்த 3 இடத்துக்கு போனீங்கனாலே மனுஷன் ஏன் நிம்மதியாக வாழ? 4வது ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. சில பேருக்கு அங்கே தான் நிம்மதி இருக்குது. நான் எதுவுமே சொல்லலையே, எல்லோரும் ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உதாரணத்துக்கு வெள்ளக்கோயிலில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி யார்கிட்டையாவது கூப்பிட்டு கடை எங்கே இருக்குன்னு கேளுங்களேன். நீங்கள் என்ன கடைலாம் சொல்ல வேண்டாம், எந்த ஊரில் தமிழ்நாட்டில் போயிட்டு எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடை எங்கே இருக்குன்னு கேளுங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்மளை. அதுக்கு மட்டும் கரெக்டாக இடம்லாம் நம்மளால் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? என்ன சார் வருமானம்? வருமானம் மனுஷனுக்கு வருமானம். குதிரை வண்டியில் வந்து மாட்டு வண்டியில் செலவு போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கா, நிம்மதியாக இருக்கலாம். குதிரை வண்டியில் வருமானம் வருது, வந்தே பாரத் ரயிலில் போயிடுது செலவு. அப்புறம் எப்படி மனுஷன் நிம்மதியாக இருக்கும்? குதிரை வண்டியில் கூட இல்லை, மாட்டு வண்டியில் தான் வருது வருமானம். சொன்ன மாதிரி மாட்டு வண்டியில் தான் வருது, செலவு வந்தே பாரத் ரயிலில் போயிடுது. எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம் சார்? சூப்பர் ஸ்டார் இருக்காருங்களே, ஒரே ஒரு கதை. சூப்பர் ஸ்டார் இல்லாத பணமாக சார் நம்மகிட்ட இருந்துற போது ஏன் சார் ஒவ்வொரு படமும் நடித்து முடித்தா அவர் அமைதியை தேடி வடக்கு இமயமலை போகிறாரு? அவரை கேட்டிருக்காங்க சார், ஒரு நிருபர் கேட்டிருக்காரு, எதுக்காக ஒவ்வொரு படத்தோட முடிவுலையும் நீங்கள் இப்படி வட மாநிலத்துக்கு போகிறீங்க அமைதியை தேடி அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லியிருக்காரு, பணம் எங்கிட்ட இங்கே நான் சம்பாதிச்ச பணம் இருக்காது, எனக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நிம்மதி என்பது என்னுடைய ஆன்மீக பயணம் தான் தருது, அந்த நிம்மதியை தேடித்தான் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரே நிம்மதியை தேடி போயிட்டு இருக்கீங்க, 10,000 கோடிக்கு சொந்தக்காரர், நம்மளும் அதைத்தான் சார் தேடி ஓடணும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை இந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே மறுக்க முடியாத பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார்.
நீங்கள் இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம படிக்கிற புத்தகம் அது அமைதியாக இருக்கும். ஆனால் படித்தவன் தான் ஆடுவான். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா. புக்கு அமைதியாக இருக்கும். அதே போல் பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் தான் ஆடுவான். பார்த்தீங்களா, புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆடுவான். பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆடுவான். பணம் அமைதியாக இருக்கும், வச்சிருக்கவன் ஆடுவான். என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா. அதே மாதிரி பணம் அமைதியாக இருக்கும், தூக்கிட்டு போகிறவன் தான் ஆடுவான். வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசம். அந்த பணம் படுத்துகிற பாடு சொல்லி நிறைவு செஞ்சுருக்கார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பட்டிமன்றத்தை முடிக்கணும்னு தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம். அதனால் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு திருச்சி அன்னலட்சுமி வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து அன்னையர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களை நான் நேரடியாக விஷயத்தில் வந்துட்டே இருக்கேன். நிதியை தேடி போறோமா நிம்மதியை தேடி போறோமான்னு தான் கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையில எது தேவைன்னு நீங்க கேட்கல. அவங்க 2 பேரும் பேசினது நிம்மதி தேவைன்னு பேசிட்டாங்க தவிர மனுஷங்க எல்லாருமே நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்கோம்னு பேசல. நாங்க உண்மையை பேச வந்திருக்கோம். எத்தனை தொலைக்காட்சிகளில் பேசினாலும் இது மாதிரி மண்டபத்தில் பேச விட்டா எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன் மண்டபத்தில் பேசுறதுல என்ன பிரச்சனை? கும்பகோணத்தில் இதே மாதிரி தான் மண்டபத்தில் 1 மணி நேரம் பேசினேன். யாரும் கைத்தட்டவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, எந்த ரியாக்ஷனையும் காணோம். நான் அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன், யாரும் கைத்தட்டவும் இல்லை, சிரிக்கவும் இல்லையே, என் பேச்சு ஒருவேளை புரியலையா, நான் வேகமாக பேசுகிறேன்னா யாரும் கைத்தட்டலையேன்னு கேட்டேன். அதுக்கு ஆர்கனைசர் சொன்னார், மேடம் நீங்கள் கவலையே படாதீங்க, யாரும் கைத்தட்டலைன்னு. ஏன்னா இந்த மண்டபம் தியான மண்டபம், அதனால எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க, நீங்கள் பாட்டு வந்ததுக்கு பேசிட்டு காசை வாங்கிட்டு போங்கன்னாங்க. நிம்மதியை தேடி வந்த தியான மண்டபத்திலே நிதியை தேடி போனவன் நான். அடுத்ததாக இன்னொரு சொன்னார் பாருங்க, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அப்படியெல்லாம் பாடலையம்மா, அவர் நல்லா தானே பாடினாரு. ஏங்க அவருக்கு பதில் சொல்லும் போது நான் அழகா அவங்க பாட முடியும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபத்துல 3 நாளைக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கே நமக்கெல்லாம் காசு இல்லாம எல்லாரும் தண்ணியில ஊத்தி விளக்கெறிகிற மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல. சாமியை கும்பிடுறதுல கூட நிம்மதி இல்லையே சார். அடுத்ததா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, யாருக்காவது தூக்கம் வருதா, பணக்காரங்களுக்கு தூக்கம் வருதா? நல்லா யோசிச்சு பாருங்க. பணக்காரவங்க தான் ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் ஏசியை வச்சோமா நிம்மதியாக தூங்கணுமான்னு தூங்குறாங்க. காசு பணம் இல்லாதவங்க கொசுக்கடியில் வெளிக்காத்துல படுத்து கிடக்குறாங்கன்னு சொன்னால் நிதி தான் தேவை, தேடி போகிறமே தவிர யாரும் நிம்மதியை தேடி போகலை. எல்லாத்தையும் காசால் வாங்க முடியுமான்னு கேட்குறாங்களே நடுவர் அவர்களே. காசு இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்கும். அதனால தான் எல்லாரும் விடிஞ்சு விடியாததுமா எல்லாரும் நிதியை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு பாட்டு அழகா சொன்னாங்க, கோவணத்தில் ஒரு காசு இருந்தா கோழி கூவ ஒரு பாட்டு வரும், பாட்டு படிக்கிற ஏ மாமா கோவணத்தில் ஒரு காசு இருக்கா. கோவணத்தில் காசு இருந்தாலும் கோழி கூவ ஒருத்தனுக்கு பாட்டு வரும்னு சொன்னா நிதியை தேடி போனா மட்டும்தான் நமக்கு அப்புறமா தான் நிம்மதியே வரும். அடுத்ததான் எங்க அன்பரசன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நிம்மதியை தேடி போறவங்க 3 பேர்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. 1 பிறக்காதவங்க யார் தெரியுமா, அது அவர் பேரன். இன்னொன்று செத்து போனவங்க, அது அவங்க அப்பா. 3ஆவதா ஒருத்தர் பைத்தியமா திரியுதான்னு சொன்னாங்கல்ல, அது அவர் தான். என்னம்மா அவர் குடும்பத்தை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. எல்லாரும் இன்னைக்கு நிதியை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, நடுவர் உட்பட எங்க அணியில பேசக்கூடிய எங்க சார், எங்க இயக்குனர் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டுங்க. அவர் எத்தனையோ படத்தை இயக்கியிருக்காரு, எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கிறாரு, நல்ல நகைச்சுவை ஜாம்பவனா இருக்காரு. கோடி கோடியா சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சாலும் எதுக்கு வெள்ளை கோயிலுக்கு வந்திருக்கிறாரு? எதுக்கு வெள்ளை கோயிலுக்கு வந்திருக்கிறாரு? ஏன்? நிம்மதியை தேடி வந்திருக்கிறாரு. அவரு வேற ஏதோ நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய் பணத்தை தேடி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் 50 கோடி பணம் இருந்ததுன்னா என்ன வச்சு ஹீரோயினா வச்சு படமே எடுத்திருப்பாரு. அவர் ஆசையை நிறைவேற்றது ஏன் ஆசையை நிறைவேறி இருக்கும். ஆனேமா அப்படி எடுத்தாருன்னா அதான் கடைசி படமா இருக்கும் அவருக்கு. எல்லாரும் நிம்மதியை தேடி தான் போறோம்னா வெள்ளை கோயில் மக்கள் மட்டும் இல்லை, மேடையில் இருக்க நம்ம எல்லாருமே போய் விவேகானந்தர் பாறையில் தான் போய் உட்காந்துருப்போம். யாராவது இங்கே வந்திருப்போமா சார்? எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? எல்லாமே நிதியை தேடி தான் வந்திருக்கோம். அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, பணத்தால் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டீங்கல்ல, எல்லார்கிட்டையும் பாருங்க ஏடிஎம் கார்டு இருக்கு, பேங்க் பாஸ்புக் இருக்கு, ஜிபே நம்பர் இருக்கு, யாருக்கிட்டையாவது உண்டியல் இருக்கு எல்லார் வீட்லையும். இவங்க யார்கிட்டையாவது நிம்மதி இருக்குதான்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். இப்போ எல்லாரும் விடிஞ்சு விடியாதமா எதை தேடி ஓடுறோன்னா
நிம்மதியை தேடி தான் ஓடுறோம். அதனால தான் நடுவர் உட்பட பேச்சாளர் பெருமக்கள் உட்பட உழைக்கிறதே ஆண்கள் தான், பொருளாதாரத்தை சேர்க்கிறதே ஆண்கள் தான். எல்லா ஆண்களுக்கும் பாருங்க இடது பக்கம் தான் டெய்லரு பாக்கெட் வச்சு தைச்சிருப்பாரு. ஏன் எல்லாருக்கும் இதயம் இடது பக்கம் தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த பைய பணப்பையால நிரப்பப்பட்டுருச்சுன்னு சொன்னா மனசு லேசா இருக்கும், பாக்கெட்டு காலியா இருந்தா மனசு கனமா இருக்கும்னு டெய்லர் புரிஞ்சதுனால தான் இதயம் இருக்கிற பக்கம் பாக்கெட்டே வச்சு தைச்சிருக்கிறார். இப்போ யாரும் பாக்கெட்டில் பணம் வைக்கிறது இல்லைம்மா. நிம்மதியை தேடி கடைசியா சொல்றாரு பாருங்க, சுடுகாட்டுக்கு போனாதான் நிம்மதி வருமா. அங்க கூப்பிடுறாருமா, நம்ம எல்லாரையும் அங்க கூப்பிடுறாரு. சுடுகாட்டுக்கு போனதான் நிம்மதி வரணும். அதையும் யார் சார் சொன்னது? ஒருத்தர் வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்கிட்டே இருந்தார் சார். திடீர்னு அட்டாக் வந்து போயிட்டார் சார். சரி, பணத்தை எரிக்கிறவரும் குச்சி எடுத்து பார்க்குறாரு, சர்க்கரை அள்ளி கொட்டினாரு, போனால் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துச்சு சார். போனால் அப்பையும் அடங்கலை சார். சொந்தக்கார் வந்தார், நம்ம அன்பரசன் அந்த மாதிரி. பணத்து காதில் போய் ஒரு விஷயம் சொன்னார், பணம் படக்குன்னு படுத்துருச்சு சார். என்ன சொன்னாரு? பணத்தை எரிக்கிறவர் கேட்டார், யோ இவ்வளோ டெக்னிக்கலாக நான்லாம் பணத்தை எரிச்சு பார்த்துருக்கேன், இது வரைக்கும் அந்த பணம் படுக்கவே இல்லையா, காதில் என்னையா சொன்னேன்னு கேட்டதுக்கு அவர் போய் நேராக சொல்லியிருக்கிறாரு, அண்ணே வர வேண்டிய வட்டி காசு எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னேன், பணம் படுத்துருச்சுன்ட்டா. போய் நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துல கூட நிதியை தேடிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதில் மக்கள் நிதியை தேடி போகிறான்னு சொல்கிறீங்களே நடுவர் அவர்களே. தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள், அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னை போல் ஏழைகளாக இருக்கிறார்கள், அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு பணம் பத்தலைன்னு தான் ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்களே தவிர எங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சரி யாரும் போய் தேடி போராட்டம் பண்ணவே இல்லை நடுவர்களே. இப்ப பாருங்க, ஏப்ரல் மே லீவ் விட்டுச்சு, நிம்மதியா இருக்கிறோமா? தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா, பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா, மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா, அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு செலவு பண்ற அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க, நிதியை தேடி ஓடுறாரா நிம்மதியை தேடி ஓடுறாரான்னு. வாழ்க்கையில ரெண்டு விஷயம்தான் ஆண்களுக்கு பிரச்சனையான விஷயம், ரெண்டு தான். என்னம்மா? ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பொருந்தாதாரம். கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. பொருளாதாரம் பொருந்தாதாரம் முடிஞ்சு போச்சு சார். அதை விட இன்னொன்று சொல்கிறோம்மா, இங்கே கல்யாணம் ஆணுங்கள் நிறைய பேர் இருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இந்த யோகாவுக்கும் யோகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யோகம் தெரியல. 3 எழுத்து 2 எழுத்து. நாம் அமைதியாக இருந்தா, கல்யாணம் ஆன ஆண்கள் அமைதியாக இருந்தா அது யோகா, நம்ம மனைவி அமைதியாக இருந்தால் அது யோகம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாருமே அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரை நிதியை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போய் இமயமலையில் போய் நிம்மதியா உட்கார்ந்துருக்காரு. ஏன் நிம்மதியா உட்கார்ந்துருக்காரு? கோடி கணக்கில் சம்பாரித்து வச்சிருக்காரு, அதனால நிம்மதியா போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இமயமலைக்கு போற அவர் நிம்மதியா இருக்காரு, அங்க பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரங்க நிம்மதியா இருக்காங்கன்னு தேடி பார்த்தீங்களாமா நீங்க முதல்ல? நடுவர் அவர்களே, நிதி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்ப ஜூன் மாசம் பிறந்துருச்சு, பெத்தவங்கள்ட்ட எல்லாட்டையும் போய் கேட்டு பாருங்க. போய் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் ஒரு அப்பாவா இருக்க முடியும், இல்லட்டா ஃபியூஸ் போன பல்போட தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கணும். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, நிதி முக்கியமா நிம்மதி முக்கியமான போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே. அன்னைக்கெல்லாம் குழந்தைங்க பிஸ்கட்டுன்னுச்சு, இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க பீஸ் கட்டுங்குது. என்ன பண்ணுறது? இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? நிம்மதியை தேடி தான் போகிறோம். உண்மையா இல்லையாங்க? மன அமைதி வேணுங்கிறதுக்காக தான் கோயிலுக்கே போகிறோம். கோயிலில் அர்ச்சனை தட்டிலையோ உண்டியல்லையோ 20 ரூபா போட்டுட்டு ஒருத்தன் 50 லட்சத்துக்கு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கான். நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடமா கிடைக்கணும், 50 பவுன் நகை சேர்க்கணும்னு. கடவுளை இறங்கி வந்து சப்புன்னு ஒரு அறை விட்டாரு. போட்டது 20 ரூபா, தட்டில் போட்டது 20 ரூபா. 50 லட்சத்துக்கு எனக்கு வேண்டியான்னு. நடுவர் அவர்களே, நிதர்சனமான உண்மையை பேசணும். ஏதோ பூசி மொழிவிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்பா என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, மகன் என்பது 3 எழுத்து, மகள் என்பது 3 எழுத்து, பேரன் என்பது 3 எழுத்து, பேத்தி என்பது 3 எழுத்து, தாத்தா என்பது 3 எழுத்து, பாட்டி என்பது 3 எழுத்து. இவை அனைத்தையும் சேர்த்து வருகின்ற உறவு 3 எழுத்து, உறவால் வருகின்ற பாசம் 3 எழுத்து, பாசத்தால் விளைகின்ற நேசம் 3 எழுத்து, நேசத்தால் விளைகின்ற அன்பு 3 எழுத்து, அன்பால் வருகின்ற காதல்
காதல் மூன்றெழுத்து, காதல் கைகூடினால் வரக்கூடிய வெற்றி என்பது மூன்றெழுத்து, கைகூடவில்லை என்றால் வரக்கூடிய தோல்வி என்பது மூன்றெழுத்து, தோல்வியின் உச்சத்தால் பிரியக்கூடிய உயிர் மூன்றெழுத்து, உயிர் பிரிவதால் வரக்கூடிய வேதனை மூன்றெழுத்து, வேதனையின் உச்சத்தால் வரக்கூடிய கவலை மூன்றெழுத்து. இது என்னுடைய கவிதை என்றால் அதுவும் மூன்றெழுத்து, அருமை என்று கைத்தட்டி ரசித்தால் அதுவும் மூன்றெழுத்து, மொக்கை என்று எதிரணி போல் மனசுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் மூன்றெழுத்து, இவ்வளவு நேரம் அழகாக ரசிக்க வைத்த என் முத்தான தமிழ் மூன்றெழுத்து, நட்பு என்பது மூன்றெழுத்து. இத்தனை உறவுகளும் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னால் குடும்ப தலைவர் என்கின்ற கணவர் நிதியை தேடி ஓடிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் வேணும்னா பணம் அப்படி அதுவும் மூணெழுத்து தாம்மா, அதையும் சேர்த்துருக்கலாம். ஆமாம், நான் ஏதாவது குறுக்க பேசி இவங்களுடைய வேகத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறதுனால உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு ஆரூர் சினேகா அவர்கள். அன்னையர் தின வாழ்த்துக்களை கொடுத்து தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் நாம் அதிகம் ஓடுவது நிம்மதியை தேடியா நிதியை தேடியா, அவ்வளவுதானே நான் கேள்வி. ஆமாம், காசு கொடுத்தா என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய விஷயத்த சொன்னாங்க. காசால தான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். இன்னைக்கு அன்னையர் தினம், அதனால நான் சொல்லிட்டு போய் முடிக்கிறேன். அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னா கூட இங்க காசு தேவைப்படுது அப்படின்னு எங்க அன்னலட்சுமி அக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போனாங்க. சில விஷயங்களை இதே மாதிரி காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயம்னு 1000 விஷயம் இருக்குங்க. இஎம்ஐயில் கடன் வாங்கி, உண்மையாகவே வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும், இஎம்ஐயில் கடன் வாங்கி வீடு கட்டி கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கி காசு வாங்குறோம்ல, அந்த அளவுக்கு கஷ்டப்படுற வாழ்க்கை எல்லாம் வேணாங்க. உண்மையாகவே மாத கடைசி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க காசு இருக்கிற வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதுமானது. ஆனால் நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க காசு சேர்க்கணும்னு மட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இஎம்ஐ வாங்கி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது பத்தாதுன்னு அப்கிரேட் பண்ணணும்னு ஓடிவிட்டு இதில் நிதி வேணும் நிம்மதி வேணும்னு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிட்டு போயிருங்களே, எப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லணும், நாங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் தேவை இல்லை. ஆனால் அடுத்தவனை மாதிரி வாழணும்னு நீங்கள் பேராசைப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் பணம் தேவை. இதில் அண்ணன் வந்து பேசினாரு, கவருக்காக தானே பேசுகிறாங்க, நிதி தானே. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் சொன்ன அளவுக்கு ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்து எங்கள் அண்ணனை காலவாரி விடணுன்ற அளவுக்குலாம் போல. கரூர்ல இருந்து வெள்ளை கோயிலுக்கு பஸ்ஸில் தான் வந்தேன். 33 ரூபா டிக்கெட்டு சார். 35 ரூபா கொடுத்தேன். கண்டக்டர் 2 ரூபா டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டார். டிக்கெட்டு போக 2 ரூபா பாக்கியை திருப்பி கொடுத்துட்டாரு. வாங்கினா பையில போட்டு நிம்மதியாக தூக்கிட்டு வந்தேன். வெள்ளை கோயில் கடத்தர் வந்துட்டு அந்த மனுஷன் தான் எழுப்பி விட்டார். ஏன் பக்கத்தில் எங்கள் அண்ணனை மாதிரியே சிமிலராக, அவருக்கு சித்தப்பா பையனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், சிமிலராக இன்னொரு அண்ணன் 500 ரூபா, எது கரூர்லேருந்து வெள்ளை கோயில் இறங்குறதுக்கு 500 ரூபா காசு. 33 ரூபா தான் அவருக்கும் டிக்கெட்டு. கண்டக்டர் அப்பே சொல்லிட்டார், இறங்கும்போது தரேன். மனுஷன் தூங்குவாரா நிம்மதியா? 40 கிலோமீட்டர் தாங்க டிராவலு. 40 கிலோமீட்டர் பயணத்திலேயே உங்களுடைய பணம் நிம்மதி தரலன்னா 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ற வாழ்க்கையில இந்த பணம் எப்படி நிம்மதி தரும் நான் கேட்குறேங்க. ஒரு பயணத்தில் நிம்மதியாக உங்களை பக்கு 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 பக்குன்னு ஒரு 473 ரூபா எப்படா திரும்பி வரும்னு பக்கு பக்குனே வச்சிருக்கேன்னா இந்த பணம் எப்படி உங்களுக்கு நான் நிம்மதியை தரேன்னு தான் கேட்குறேன். அன்பரசிட்ட கொடுத்து பிரிச்சுக்கங்க அப்படின்னா அப்புறம் உனக்கு 250 எனக்கு 250 சியர்ஸ் அப்படின்னா நிற்கணும். இதுல பசிக்கும் போதுதான் தெரியும் நிதியுடைய அருமை என்ன அப்படின்னாரு. எங்க பசிக்கிறதுன்னு சாப்பிட்றதுக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையாங்க? நாயும் வயிறு வளர்க்குது, பூனையும் வயிறு வளர்க்குது. அப்போ அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு ப்ரொஃபஷனே கண்டுபிடிச்சிருக்கானே, எங்கள் அண்ணனுக்கு அந்த அப்டேஷன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு அப்டேஷன், ஒரு ப்ரொஃபஷனே கண்டுபிடிச்சிருக்கான். என்ன தெரியுமா? நீங்கள் அழுறீங்களா, நீங்கள் அழறத ஆறுதலாக உங்களுக்கு இருந்து கேட்குறதுக்கு நான் இருக்கேன். 1000 ரூபா மட்டும் ஜிபே பண்ணுங்க. உங்களுக்கு புலம்பணும்னு விருப்பப்படுறீங்களா, நீங்கள் புலம்புறதை கேட்க நான் இருக்கேன். 2000 ரூபா மட்டும் ஜிபே பண்ணுங்க. நீங்கள் புலம்புறதை கேட்டுட்டு நானும் திருப்பி அழணும்னு விருப்பப்படுறீங்களா, ஒரு 3000 ரூபா ஜிபே பண்ணுங்க. நீங்கள் விருப்பப்படுற மாதிரியே என்னெல்லாம் சொல்லி புலம்பணும்னு நினைக்கிறீங்களோ நானும் திருப்பி சொல்லி புலம்புறேன்னு. இன்னைக்கு வாழ்க்கை பணம் படுத்துகிற பாடு மனுஷனை மனுஷனாவே இல்லாமல் மாற்றிருச்சுன்னா நீங்கள் என்ன பெருசாக பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். எங்கள் பணம் பணம் பணம்னு ஓடுறவனுக்கு உண்மையாகவே ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்கிறேன். பணம், பகட்டு, டிராவல், போதை, இது எதுவுமே தராத நிம்மதியை நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு பக்கத்தில் முன்பின் தெரியாத முகம் தெரியாத நபர் உட்கார்ந்துருப்பார்ல,
அண்ணே அப்புறம் உங்களுக்கு எந்த ஊர், எங்க பொண்ணு எடுத்திருக்கிய, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒரு 4 வார்த்தை சந்தோஷமா கேட்டு பாருங்க. எதிர இருக்க அந்த மனசு சிரிக்கிற சிரிப்புல நிம்மதியோட அழகு என்னன்னு உங்களுக்கு அப்புறம் புரியும். சும்மா காசு காசுன்னு ஓடுற எங்க தனபாலனுக்குலாம் அது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல எங்களை வேற வந்து வம்பிழுக்கிறது. இஎம்ஐ கட்டுறவன்ட்ட கேட்டு பாருங்க நிதியுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னாங்க. ஒரு கவிஞன்னா அழகா சொன்னா, கட்டி முடித்த வீட்டில் கட்ட முடியாமல் வசிக்கிறது கடன்னு சொன்னா, வாழ வேண்டிய வீட்டில் கடன் வாங்கி கட்டிட்டு நீங்க வாழ வீடு கட்டிங்களா, அந்த கடன் வாழ்றதுக்கு வீடு கட்டிங்களா நான் கேட்குறேங்க. அதை விட இன்னொருத்தன் சொன்னாம்மா, இந்த பெரியம்மை சின்னம்மையை விட இப்போ இஎம்ஐ தான் பெரிய நோயாக இருக்கும் போல இருக்கு. 50 கோடி இருந்தா எங்க அண்ணன் பாவ சிவனேன்னு உட்கார்ந்துருக்காரு மனுஷன். 50 கோடி இருந்தா என்னையே ஹீரோயினா போட்டு படம் எடுத்திருப்பாரு. அந்த கொடுமையெல்லாம் வேணான்னு தான் அந்த மனுஷன் நிம்மதியா பட்டிமன்றத்தோட நிப்பாட்டிக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னாங்க, நீங்க பணம் பணம்னு தேடி ஓடுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல விருப்பப்படுறேன். காசு இல்லாம கடன் வாங்கி ஏழையாக கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். காசு இல்லாத ஏழையா கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா நிம்மதி தராத உறவுகளோடு இல்லாம அனாதைன்னு ஒரு வாழ்க்கையை வாழ யாருமே விரும்ப மாட்டோம்னு சொன்னா நிம்மதி தருகிற பெருமூச்சு அப்படிங்கிறது அதுதான் நடுவர் அவர்களே. நிறைவா இவங்க காசு காசுன்னு ஓடுறோன்னு சொல்றாங்கல்ல, இங்க எல்லாருமே எங்க அணிலையும் ஒத்துக்கிறோம். நாங்களும் காசுக்காக தான் பேச வந்திருக்கோம், அவங்களும் காசுக்காக தான் பேச வந்திருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கையின் அழகு எப்ப தெரியுமா தப்பி போணுச்சு? வாழ்க்கை வாழ்றதுக்காக காசை தேடி ஓடுன நாம காசு காசுன்னு ஓட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வாழ்க்கையை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த நிதி எப்படிங்க நிம்மதியை தரும் நான் கேட்கிறேன். ஐடில லட்சமா சம்பளம் வாங்குறான், ஐடில லட்சமா சம்பளம் வாங்குறான். ஆனாலும் எப்போ பார்த்தாலும் எவனையாச்சும் போட்டு அடிக்கலாம், எவனையாச்சும் போட்டு திட்டலாம், எவன்டா சிக்குமா வச்சு செய்யலான்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே சுற்றுறாங்க. ஒரு மன நிபுணர் தான் ஒரு அறிக்கையில் சொன்னார், மனோதத்துவ நிபுணர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு, ஐடியில் வேலை பார்க்குற இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிற பல பேருக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அம்மாவுக்கு பேசும்போது உண்மையாகவே உங்களுடைய உடம்பில் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அது உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி உங்களுக்கு நிம்மதி தருகிறதுன்னு மனோதத்துவ நிபுணரே சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அண்ணலட்சுமி அக்கா சொல்கிறதெல்லாம் எம்மா தரேன்னு நான் கேட்குறேன். நிறைவாக நடுவர் அவர்களே, வண்ணதாசன் தான் அழகாக சொன்னார், மனம் பொருந்திய மனிதர்களோடு பயணியுங்கள், அப்போதுதான் வாழ்க்கையின் அழகு என்னவென்று புரியும்னு. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் புரியலன்னா அடுத்த தடவை 3 பேரும் இந்த அணியில் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்க, அப்பயாச்சும் புரியுதான்னு பார்ப்போம். நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் ஒன்று நினச்சி பாருங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான 85 வயசு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிக்கிற மாதிரி. அப்போ தாத்தா படுக்கையில் இருக்காரு, அந்த பாட்டி நினைக்கிறா, இந்த வாழ்க்கையில் உனக்காகவே வாழ வந்த, இப்போ நீ போயிட்டா யாருக்காக இருப்ப, இப்படியெல்லாம் இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணுமா, செத்துறணும்னு நினைக்கிற பாட்டியும், இவ செத்துட்டா நான் தரணும்னு நினச்ச வாழ்க்கையை இவளுக்கு தர முடியாமல் போயிடும், இன்னும் ஒரு 5 வருஷம் அவள் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக எப்படியாச்சும் இந்த உயிரை இன்னும் ஒரு 5 வருஷம் நீட்டிச்சு கொடுத்துருன்னு வாழணும்னு நினைக்கிற தாத்தாவுக்கும் நிம்மதிங்கிற வார்த்தை ஒன்று போதும். எந்த லட்ச ரூபாய் பணமும் கோடி ரூபாயும் நீங்கள் கொட்டி கொடுக்க வேண்டாம். இங்கே சந்தோஷமாக இருக்க, சூப்பர் ஸ்டார் வரியில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் நிம்மதி, இங்கே சந்தோஷம் இல்லைன்னா எங்கே போனாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிம்மதி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வேற எதுவும் தேவையில்லை. ஆனால் நிம்மதின்ற ஒன்று மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா வேற எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்ற போதமையோடே இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். வாழ்க்கையை வாழ்வதற்கும் நகர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசம் தான் எதிரணிக்கும் எங்களுக்கும். நீங்கள் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வழி சொல்கிறீர்கள், நாங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை சொல்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவா பட்டிமன்றத்தினுடைய நாம் எதிர்பார்த்த சிறப்பு பேச்சாளர் அவங்க பேசி முடித்தோன்னா ஒரு 5-6 நிமிஷம் தீர்ப்பு, உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதான தீர்ப்பாக இருக்க போகுது. அதனால் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு நடிகர் இயக்குனர் ரமேஷ் கண்ணா அவர்கள். வெள்ளை மனசு உள்ள வெள்ளை கோயில் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். ஏன்னா உங்கள் பேர்லேயே வெள்ளை கோயில் இருக்குது, வெள்ளை இல்லையா? அது மட்டும் அற்புதமான அரண் மீடியா நம்ம ஆனந்த்குமார், அங்கே அவர் ஆனந்த்குமார், எங்கே அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா.
ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தாய் எப்பொழுது சிரிப்பாள்? குழந்தை அழுகும்போது எந்த தாயும் சிரிக்காது இல்லையா? குழந்தை அழுத தாய் துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆனால் அப்துல் கலாம்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் சொன்னார், நீ அழுகுரல் கேட்டு சிரித்த ஒரே நேரம் நீ பிறந்தது நாள். நீ பிறக்கும்போது நீ அழுகுறதை கேட்டு சிரிப்பாள், தாய் சிரிப்பாள். அந்த நேரம் மட்டும்தான் தாயை குழந்தை அழுவதை பார்த்து சிரிக்கும். அதே மாதிரி எதிரணியில் காசே வேணாம் நிம்மதி போதுன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேமெண்ட்டே வேணான்ட்டாங்க. அவங்க வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவர் வந்து என்னையும் பேமெண்ட் வாங்க வேணான்றாரு. அவர் பழனிலேருந்து வந்திருக்கிறார், பக்கத்தில் தான். திருநீர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கார். அவங்க 3 பேருக்குமே அந்த ஆள் கொண்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆமாம். அது கூட அந்த அம்மா வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, நிம்மதியோடு இருக்கேன், நிம்மதி தேடுறேன். நாங்கள் நிம்மதி தேடிய பட்டிமன்றத்துக்கு வந்தீங்க, நிதியை தேடி தான் பட்டிமன்றத்துக்கு வந்தீங்க. அன்னலட்சுமி சொன்னால், ஜிபேயில் பணம் இருந்தால் உன்னை பாராட்டுவாங்க, இல்லைன்னா சீப்பேன்னு விட்டுருவாங்க. இல்லைம்மா, அதானே கரெக்டு, அதுதான் உண்மை. பணம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் நல்லா நினைக்கிறோம். இல்லை கேட்டுறது கேள்வி என்ன, நிம்மதி தேடி அதிகமாக ஓடுகிறீர்களா, பணத்தை தேடி அதிகமாக ஓடுகிறீர்களா? ஆமாம், அதானே. அதிகமாக ஓடுவது பணத்தை தேடி மட்டும்தான். நிம்மதி தேடி ஓடுறதெல்லாம் கிடையாது. நிம்மதி தேடினா கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேறு வழி பார்ப்போன்னு பார்ப்போம். பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால், காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா தாடி மட்டும் வளர்த்தா போகிறோம், ஆனால் காதலில் வெற்றி அடைஞ்சிட்டா கல்யாணம்னா அந்த பொண்டாட்டியை வளர்க்கணும், குழந்தைய வளர்க்கணும், வீட்டை வளர்க்கணும், இஎம்ஐ கட்டணும், பெரிய பிரச்சனை என்ன. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் பாட்டு இருக்குது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடிக்காதவர் மனிதன் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில். காசே தான் கடவுளடான்னு எழுதினார் கண்ணதாசன். பாட்டு காசே தான் கடவுளடா, அது சொல்கிறான். அது அடுத்த வரி தான் முக்கியம், அது கடவுளுக்கும் தெரியுமாடான்னாரு. சில்லர் இருந்தால் கல்லர் கூட வாய் திறந்தே மொழி பேசப்படா, அதான் உண்மை. காசே தான் கடவுளடா பாட்டில் வரும். அதே மாதிரி எல்லாரும் புகழும் கூட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பணத்துக்காக தான். அது உங்ககிட்ட இல்லைன்னா அதே புகழ்ந்த கூட்டம் உங்களே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? பணம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், அதுக்கு தான் ஓடுறோம். மற்றபடி கொஞ்சம் சாப்பாட்டுக்காகவோ ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவோ ஓடலை. அது கிடச்சிடும், எப்படி தான் சிம்பிளாக கிடச்சிடும். ஆனால் நிம்மதி கிடைக்கணுன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். சரி, ராத்திரி பூரா பணம் இல்லை வீட்டில், நிம்மதியாக தூங்க முடியுமா? நாளைக்கு காலையில் எழுந்து கடைக்காரன் வருவான், இஎம்ஐக்காரன் வருவான், பைக்காரன் வருவான் அப்படின்வாங்களே. ஒருத்தர் சொன்னான், டேய் இஎம்ஐயில் பைக் வாங்கினேன்டா, பணம் கட்டலை, பைக்கை தூக்கின்னு போயிட்டான். இஎம்ஐயில் கார் வாங்கினேன்டா, பணம் கட்டலை, காரை தூக்கின்னு போயிட்டான். ஆஹா, இப்போ தெரிஞ்சா நான் கல்யாணம் இஎம்ஐயில் கட்டியிருப்பேன்டா அப்படின்னா. எப்படியா? நிம்மதி தான் தேவை, அதுக்காக அதை தேடி ஓட முடியாது, அது தானாக வரணும். நிம்மதி எப்படி வரும் தெரியுமா? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க, இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, எம்ஜிஆர் பாடியிருக்கார். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதிகமாக ஆசைப்பட்டால் தான் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது இல்லையா? இந்த சொந்தக்காரங்களாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம மாமனார் மச்சாங்கெல்லாம் வருவான். வந்தோடனே அவன் முதல் கேள்வி தெரியுமா, இன்னும் அதே காரை தான் வச்சுருக்கிறியாடி, ஏன்டா அந்த காரை ஓடிக்கிட்டு தானே இருக்கு. அவன் நம்ம நிம்மதியாக இருக்குது அவனுக்கு பிடிக்கல. முதல் கேள்வி தான் கேட்பான், ஏன்னா அதே காரை வச்சுருக்கிற, நீ இதே வீட்டில் தான் இருக்கிறியா? டேய், இருக்கிற வீட்டில் இருந்து தான் இருக்கிறேன், கார் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். அவனுக்கு என்னென்னா இவன் நிம்மதியாக இருக்கிறானேன்னு அந்த கடுப்பில் நம்மளை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணோம், மற்றவர்கள் பேச்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது. மற்றவங்க பேச்சை ஏன் கேட்கணும்? கேட்டால் அந்த பிரச்சனை வரும். இப்போ தான் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசியிருந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, அந்த பையனை பிடிச்சி அடி அடித்தாங்க. ஏன் அடித்தாங்கன்னா, என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்குற, இவங்க பேச்சை கேட்க வந்து உங்களை அறிவு இருக்காண்ணா? ஏம்மாண்ணா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கடா, ஒருத்தர் ஒரே மாதிரி. ஏன்னா நாமெல்லாம் 4 விதமாக தான் பேசுகிறோம், ஒரே விதமாக பேசலை. அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது நடுவர் ஐயாவோட கடமை. அவர் அற்புதமாக தீர்ப்பு சொல்லுவார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பணம் தான் முன்னாடி நிற்கிது. பணம் இல்லைன்னா படம் ரிலீஸ் பண்ண, நான் கிட்டத்தட்ட 10 படம் சின்ன படம் பண்ணியிருக்கிறேன். பணம் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும், அவருக்கு எப்படி மன பிரச்சனை இருக்கும். அதனால் அவர் எதுக்காக படம் எடுத்தார், நல்ல படம் எடுக்கணும், நல்ல விஷயமாக சொல்லணும் மக்களுக்கு தான் எடுத்தார். ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போது நல்ல படங்கள் வரணும்னா கஷ்டப்பட்டு தான் வரணும். ஆனால் அதனால் பணத்தை தேடி தான் எல்லோரும் அலைவாங்க. அதுக்கு பின்னாடி தான் நிம்மதி வரும். பணம் இருந்தால் எல்லா நிம்மதியும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் நிம்மதி ஆகிடுவாரா? எங்கே நிம்மதி பாடினாரே அவர் சிவாஜி கணேசன் புதிய பறவையில்
பணத்துக்காக பார்த்து எங்கே நிம்மதி பாடல அவர். ஒரு பொண்ணால் நிம்மதி இல்லாமல் படித்தார். பெண்கள் லவ் பண்ணி பிரச்சனையால் அவர் எங்கேயே நிம்மதி பாடினார். பணத்துக்கும் அதுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. நிம்மதி அங்கே எங்கேயோ இருக்குது. நிம்மதி நம்ம கையில் இருக்குது, நம்ம மனசில் இருக்குது. நம்ம நினைக்கும் போது நடக்கிறது தான் நிம்மதி இல்லையா? நம்ம வேறு இடத்துல போய் நிம்மதி தேட முடியாது. நிம்மதி நம்மளே தேடிக்க வேண்டியதான். தூக்கம் வரலன்றாங்களே, தூக்கம் எப்படி வேணால் வந்துடும். பணக்காரங்களுக்கு ஒன்றும் இல்லை, பணம் இருக்குன்னு தூக்கம் வரான்னு சொல்கிறீங்களே, 4 ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டாலும் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு போகிறான். ஏழைங்களுக்கு கவலை இல்லை, ஒரு கட்டிங் போட்டால் தூங்கிட்டு போகிறான். தூக்கிறது கஷ்டமா? இல்லைன்னா பொண்டாட்டியை ஒரு தாலாட்டு பாட்டு பாட சொல்லி தூங்கிடலாம். பொண்டாட்டி தாலாட்டா? பொண்டாட்டி பேசினாலே தூக்கம் வர மாட்டேங்குது, தாலாட்டு வேறையாம். அந்த குழந்தைய வச்சு இந்த குழந்தை நிம்மதியாக தூங்குது இல்லை, எல்லாம் சொல்கிறான் குழந்தை நிம்மதியாக இருக்குன்னு. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் நிம்மதியாக இருக்கிறார். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, வந்தான்னா நிம்மதி வந்தால் இந்தாங்க குழந்தைய நீங்கள் வச்சுங்க, நான் பட்டிமன்றங்க அவர் கையில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அவர் பார்த்து தூக்கி நாளையும் நான் அங்கேயும் இல்லையா? அதே மாதிரி தான் நகை கடைக்கு போனால் எதாக இருந்தாலும் சரி பணம் வந்தால் போதும். வீட்டில் எதாக இருந்தால் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிர் வீட்டில் ஐயா சொன்னால புடவையாக கொட்டி கிடக்குதுன்னு, இது மாதிரி பிரச்சனை நிறைய வருங்க வீட்டுக்குள்ள. எங்கள் வீட்டில் எப்போ பாரு இதே பிரச்சனை தான். தீபாவளிக்கு புடவை எடுக்கணும் ஓகே, பொங்கலுக்கு புடவை எடுக்கணும், கிறிஸ்மஸுக்கு எடுக்க சொல்லுவாள், முகரத்துக்கு எடுக்க சொல்லுவாள், ரம்ஜானுக்கு எடுக்க சொல்லுவாள். இப்போ என்னடா எல்லா மதத்துக்கும் எடுக்க சொல்கிறாளேன்னு நம்ம பெரிய டென்ஷன் ஆகுது. நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் ரொம்ப கஷ்டமாகுது, இந்த கிருஷ்ணர் நரகாசனை கொல்லாமல் தான் நல்லா இருக்கும். நரகாசனை கொண்ட தொட்டு அவர் வேண்டிங்கனாலும் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பிரச்சனை ஆகுது டாக்டர், எதுக்கெடுத்தாலும் புடவை கேட்குறா, எப்போ பெருட்டி நகை கேட்குறா. சரி நீங்கள் கூப்பிடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க, பொண்டாட்டி கூப்பிட்டு வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரி பொண்டாட்டி கூப்பிட்டு போகணும். பொண்டாட்டி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்குன்னு என்ன அனுப்பிச்சிட்டு பொண்டாட்டி சொல்லுது, பாருமா அவருக்கு இப்போவே பிபி கொஞ்சம் ஏறி இருக்குது, நீ இன்னும் மறுபடியும் புடவை கேட்டு நகை கேட்டு அது கேட்டு இது கேட்டு உயிர் எடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன், அவர் உயிரோடுறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறீங்க, தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா டாக்டர்? ராமான் சரிங்க டாக்டர். வெளியே வந்தாங்க. நான் கேட்டேன், என்ன டாக்டர் என்ன சொன்னார்? பிழைக்கிறது கஷ்டன்ட்டார். ஏன்னா அவள் கேட்காம இருக்க முடியாது அவளால். நான் திருந்த மாட்டேன், நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். அது மாதிரி தான் புடவை அடிக்கடி கேட்பா. நான் என்ன பண்ணுவேன், ஒரு புடவை எடுத்து அவள் பீரோலேருந்தே ஒரு புடவை எடுத்து பிளாஸ்டிக் பையை சுற்றி அழகாக பில்லை ஒட்டி கொண்டு போய் கையில் கொடுப்பேன். நம்ம தீபாவளிக்கு புடவை கேட்டு என் வீட்டுக்கார் இருப்பார் எவ்வளோ அன்பானவர், தீபாவளிக்கு நான் கேட்காமையே கொண்டாந்துட்டு கொடுத்துட்டார் புடவை. எங்கே விஷயம் உடையுன்னா அது எடுத்து சும்மா வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, எடுத்துமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டுவா. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிடுவா, இதான் நீ போன தீபாவளிக்கு காமிச்ச புடவை அத்தையை கொள்ள. அப்போ தான் அவளுக்கே தெரியும் அவள் வாங்கி வச்சிருந்த புடவை பழைய புடவைன்னு. அப்படி வாழ்க்கையில் நகை இந்த பணம் நகைன்னு கேட்டு தொல்லை பண்ணாமல் இருந்தாலே கணவர்கள் பாதி பேர் நிம்மதியாக இருந்துருவாங்க. ஆனாலும் கணவர்கள் தேடித்தான் ஆகணும். ஏன்னா பிள்ளையை படிக்க வைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், மானத்தோடு வாழணும். இதுக்கெல்லாம் வேணால் பணம் வேணும். பணம் இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதிக்கு இருக்கவே இருக்காது, எந்த காலத்திலும் இருக்காது. அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ திடீர்னு உங்கள் பர்ஸை தொலைஞ்சி போச்சு வச்சுங்க, நிம்மதியாக இருப்பீங்களா? பட்டிமன்றமே கேட்க மாட்டீங்க, ஐயோ அப்புறம் பேசலாம் என் பர்ஸை காணையா, அதை தானே தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ பணம் தான் உங்களை நிம்மதியாக உட்கார வச்சுருக்குது. இப்போது அது போச்சுன்னா பணம் இல்லை, நிம்மதி போயிடும். அதனால் பணத்தை தேடி தான் ஓட வேண்டும், ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அவர் சொன்னார்ல, ஓடுறதை நிறுத்திட்டா விழுந்துருவோம் ஃப்ளைட்டில் என்ன, அதான் உண்மை. எப்போவுமே பணத்தை தேடி தான் போகணும், இல்லைன்னா நிம்மதி கிடைக்காது. நிம்மதி வேணும்னா பணம் தேவை. கையில் காசு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? சரிப்பா நாளைக்கு ஏதோ பிரச்சனை அல்ல, காசு இருக்குடா பார்த்துக்கலாம், ஃபீஸ் கட்டுமா காசு இருக்குது பார்த்துக்கலாம், பைக்கு இஎம்ஐ கட்டினா காசு இருக்குது பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராது. அப்போ தான் தூக்கம் வராது. உண்மையிலேயே காசு இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு தூக்கம் வரும். அதனால் பணத்தை தேடி தான் அதிகமாக மக்கள் ஓடுகிறார்கள். நிம்மதியை தேடி ஓட மாட்டார்கள், உட்காரவும் மாட்டாங்க. நிம்மதி தானாக வரணும், அது வரணும் நம்மளை தேடி. நாம் அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, தேடி போகவும் முடியாது. நீ நிம்மதி தேடி எங்கே போவீங்க? அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா தானே தேடி போக முடியும். எது நிம்மதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா தானே தேடி போக முடியும். வேறு எங்கே போய் நிம்மதி தேட சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதியை தேடி எங்கேயுமே போயிடலாம் சொல்லுவாங்க. எல்லாம் கோயிலுக்கு போகலாம், பக்தி இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் எல்லா இடத்துலையும் போனாலும் காசு தான். கோயிலுக்கு போனாலும் உண்டில் வேணும்ல. அங்கே போனால் பிச்சைக்காரன் வெளிலேருந்துன்னு பிச்சை எடுக்கிறான், இவன் பணக்காரன் உள்ளே போய் கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பிச்சைக்காரன் அதை வித்தியாசம் இல்லையா? எங்கே போனாலும் பணம் தான் தேவை. கடவுள் கொடுத்தா காணிக்கை, மனைவி கிட்ட வாங்கினா வரதட்சணை. ஒவ்வொருத்துக்கும் பணத்துக்கு எல்லா இடத்துலையும் ஒரே பேர் தான், வேறு வேறு பேரில் அப்படியே வேறு வேறு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். தப்பாக போய் டிராஃபிக்கில் போயிட்டோம்னா அபராதம், ஃபைனு இல்லையா? அதுக்கும் பணம் தான், எல்லாம் பணம். பணம் இல்லை நடக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம் ஒரு பைக்காரை பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கார் போலீஸ்கார் பிடிப்பார், பிடிச்சே வர அப்படி மிரட்டுவார். அதே ஒரு கார்கார் தெரியாது போயிடுவார். ஒன்று அப்படி ஸ்டெப் கொஸ்டின் கவுத்து, சார்
என்ன சார் சிக்னல் போட்டு பார்த்து வரக்கூடாது சார், அன்பாக கேட்பார் போலீஸ்கார். ஏன்? அவர்கிட்ட பணம் இருக்குது, இவங்ககிட்ட பணம் இல்லை இல்லையா? அதான் வித்தியாசம். பணம் இருந்தால் அதனுடைய மரியாதை, அதனுடைய தனித்தன்மை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், பணத்தை தேடுங்கள், கண்டிப்பாக தேடித்தான் ஆகணும், உழைத்து தான் ஆகணும். இன்றைக்கி இல்லை என்றைக்கு இருந்தாலும் சொல்கிறேன் நான், பணத்தை தேடினால்தான் நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இவங்க பேசினாலும் கைதட்டுறீங்க, இந்த அணி பேசினாலும் கைதட்டுறீங்க. இப்போ நான் தான் லூஸ் ஆகிட்டேன். இதுவும் சரிதான், இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதையும் தேடி ஓடுறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றுக்கு தான் சொல்லணும். மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். லயன்ஸ் கிளப் ஆஃப் வெள்ளக்கோயில், அவிக்ஸ்னா அகாடமி, ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன், கண்மணி குரூப்ஸ், ஸ்ரீ அழகு சக்தி ஆட்டோ ஃபைனான்ஸ் மற்றும் மீனா மருத்துவமனை, சரஸ்வதி ஹெவி டிரைவிங் ஸ்கூல், திருவள்ளுவர் கடலை எண்ணெய் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்த மேடையில் விருதை பெற்ற விருதாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் குத்து விளக்கேற்றிய பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை முன்னிலை ஏற்ற பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவர இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமான தீர்ப்பாக இருக்கணும், அதனால நிறைவான தீர்ப்பாக இருக்கணும், அது நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், அதான தீர்ப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு இயக்குனர், ஒரு அனுபவம் வாய்ந்த சினிமா துறையில் இருக்கிறாங்க. ஆர்பி சௌத்ரியினுடைய இறப்பை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அவங்களுடைய அனுபவத்துக்கு சொன்ன மாதிரி புது இயக்குனர்களை நம்பி உன் கதை ஜெயிக்கும்னு நம்பி படம் எடுத்ததில் மிக முக்கியமான ஆளுமைங்க அவர் ஆர்பி சௌத்ரி. எத்தனை இயக்குனர்களை களம் இறக்கியிருக்கிறார் தெரியுங்களா? இப்போ வெற்றி படம்னா எதை சொல்கிறோம்? எதை வெற்றி படம்னு சொல்கிறோம்? டப்பு எது நிறைய வந்ததோ, இன்றைய வசூல், இந்த ஒரு நாள் வசூல், ஒரு வார வசூல், ஒரு மாத வசூல், அதை வச்சு தானே வெற்றி படம்னு சொல்கிறோம். அதை விடுங்க, வல்லரசு நாடுன்னு எதை சொல்கிறோம்? எந்த நாட்டில் பணம் அதிகமாக வச்சுருக்கானோ அவன் தான் வல்லரசு. ஏன்னா நிம்மதி இருக்கிற, நீங்கள் எல்லாத்துலையும் யோசிச்சு பாருங்கள், பணம் தான் பிரதானம். இன்னும் தெளிவாக சொல்லட்டுங்களா? உலகத்தில் பணத்தை விட உயர்வானது உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அதை வாங்கவும் பணம் வேண்டும். உண்மையா இல்லையா? பணத்தை விட உயர்வானது இருக்குது, ஆனால் அதை வாங்குறதுக்கு பணம் வேணுயா? அப்போ பணம் தானே எல்லாத்துக்கும் பிரதானம், அதை நோக்கி தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒருத்தர் சென்னையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், தமிழ்நாட்டில் யார்கிட்டலாம் பணம் இல்லையா, எல்லோரும் கிளம்பி சென்னைக்கு வாங்கன்ட்டார். வாங்க எல்லாருக்கும் வாங்க, பிரித்து தரேன், என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது. கியூவில் நிற்கிறான் மெரினா பீச்சில், இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை போட்டு அடுக்கி வச்சுருக்கார் பொட்டி பொடியாக. கூட்டம்னா கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி சொன்னார், கவலையப்படாதீங்க, எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எல்லாருக்கும் பணம் உண்டு, தயவு செய்து வரிசையில் நின்றுங்கன்னார். நம்மளும் வரிசையில் மெரினா பீச்சில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் நிற்கிறான். மறுபடியும் மைக்கை பிடிச்சி சொன்னார், இன்னொரு கண்டிஷன், முதல்ல நிற்கிற ஆளுக்கு 1 ரூபா, ரெண்டாவது நிற்கிற ஆளுக்கு 2 ரூபா, மூணாவது நிற்கிற ஆளுக்கு 3 ரூபா, 10வது நிற்கிற ஆளுக்கு 10 ரூபா, லட்சாதான் நிற்கிற ஆளுக்கு லட்சம் ரூபான்னாரில் கூட்டம் கலைஞ்சி போச்சு. வாடான்னா வரமாட்டாங்க, வந்தால் 1 ரூபாயில் முதல்ல. ஒருத்தன் பெப்பேன்னு போயிட்டான், ஒருத்தன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு போயிட்டான். 4 பேர் அங்கே நின்று பேசிக்கிறான், வாடா நம்ம பசு பிடிச்சி பாண்டிச்சேரியிலேருந்து வருவோம். பணங்க, அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையிலே பணம் தான். அழகாக சொன்னாங்கல்ல, இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் தான் அதிகம். அதான உண்மை. நீங்கள் எப்போ தெரியுமா பணத்தோட அருமை தெரியும்? இல்லாதப்போ தாங்க தெரியும். இருக்கும்போது தெரியாது. என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு தேவைக்கான போது கொடுத்துட்றேன். எனக்கு இல்லாத போது நிர்கதியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? ஒருத்தட்டையாக போய் பணம் கேட்குறோம் பார்த்தீங்களா? ஒரு 1 லட்ச ரூபா ஒரு 4 நாளில் தந்துடுறேன். நேற்று கேட்டிருந்தா கொடுத்துருப்பானே, எனக்கு இன்றைக்கி தானடா தேவை. அதில் நிறைய பேர் வித்தியாசமாக சொல்லுவான், நேற்று கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், போன வாரம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். ஐயோ, தேவையே எனக்கு இன்றைக்கி தானே, பிரச்சனையே எனக்கு இன்றைக்கி தானே. அப்போ பணம் இல்லாதப்போ தாங்க அந்த பணத்தோட அருமை தெரியும்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் கோயிலில் கூட ஐயப்பன்ட்ட போய் என்ன வேண்டணும்? 40 வருஷத்துக்கு முன்னால், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். 40 வருஷத்துக்கு முன்னால் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயன். இன்னைக்கு அப்படி இல்லை. அதே ஐயப்பன்ட்ட போய், எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணில் காசை காட்டப்பா, என்னை குபேரனா ஆக்கப்பா. இது ஐயப்பன்ட்ட போய் என்னை குபேரனா அவர் சொல்கிற மாதிரி 20 ரூபா போட்டுவிட்டு நம்மளால் 20 லட்சத்துக்கு வேண்டிக்குவான். அப்போ பணம் இன்னைக்கு பிரதானமாக இருக்கே. பணம் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியுமாங்கிற சந்தேகம் யதார்த்தமாக இருக்கிறதுனால தானேங்க பாரதி அன்னைக்கே சொன்னான். பாரதி அன்னைக்கு சொன்ன, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா. எத்தனை கிலோமீட்டரை தாண்டி வேணாலும் போ, பணத்தை சம்பாரினா. நம்ம உடம்புல ஒரு ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சொட்டு ரத்தம்
1 மணி நேரத்தில் 14 கிலோமீட்டர் சுற்றி வருதுங்க நம்ம உடம்புக்குள்ளே. ஆனால் மனிதன் பணத்துக்காக 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் போய் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடை கூட குறைச்சிக்கிட்டு 2 வேளை சாப்பிட்டுட்டு நாம் நிம்மதியாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு பணம் முக்கியங்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம்னு அந்த பணம் வந்தால் நமக்கு நிம்மதி வந்துடும், நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி வந்துடும் நினைக்கிறதுனால வாழ்க்கையில் நாம் அதிகம் தேடி ஓடுவது இந்த நிம்மதியை விட நிதிதான். நான் சொல்லலை, இதை நான் எதிர்பார்க்கல. இப்போ இவங்க 3 பேர் பேசுனதை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தீர்ப்பை சொல்லிடலாம். 2 நிமிஷம். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பணம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பணம் வந்துட்டால் நிம்மதி வந்துடும், பணம் வந்துட்டால் நிம்மதி வந்துடும், பணம் தானே பிரதானம், பணம் வந்துட்டால் நிம்மதி வந்துருங்கிறாங்கல்ல. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நான் ரொம்ப அதிகம் சொல்லலை. பொதுவாக ஒரு நம்ம மனிதர்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழலை. அது உண்மைதானே. 40 வருஷத்துக்கு நம்ம தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழலை. அன்றைக்கெல்லாம் வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 பேரில் ஒருத்தர் சம்பாதிச்சாலும் 10 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கான், 2 பேர் சம்பாதிக்கிறான், உட்காந்து சாப்பிட நேரம் இல்லைங்கிறான். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மனுஷன் சாப்பிட்றதெல்லாம் மிருகம் சாப்பிடுதுங்க. மனுஷன் சாப்பிட்றதெல்லாம் மிருகம் சாப்பிடுது, மிருகம் சாப்பிட்றதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றான். வேப்பலையை ஆடு தானேங்க தின்னுச்சு, இன்றைக்கி ஜூஸ் பண்ணி நம்மளால் சாப்பிட்றான். சுகர் குறைஞ்சாலும் குறையுங்க. கொல்லை குதிரை தானேங்க தின்னுச்சு, அதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்றான், கொழுப்பு குறைஞ்சாலும் குறையுங்க. புல்லை மாடு தானேங்க தின்னுச்சு, அதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்றான். ஆக மாடு தின்ன புல், குதிரை தின்ன கொள்ளு, ஆடு தின்ன வேப்பலை, இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றான். மனுஷன் திங்கிறதெல்லாம் நீங்கள் மிருகம் சாப்பிடுது. நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கை மாறி போச்சே. இதை பணம்ங்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதான்னு ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படிங்க? நீங்கள் ஒன்று யோசிச்சுங்க, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நாம் அசைகிற வரைக்கும் தான். உண்மையா இல்லையா? அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நாம் அசைகிற வரைக்கும் தான். நம்ம நிம்மதியாக இருக்கிற வரைக்கும் தான், நாம் சரியாக இருக்கிற வரைக்கும் தான், நாம் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான். நான் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன், நான் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுங்களா? வாழ்ந்தங்கிற வாழ்க்கைக்கு என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல எந்த சேதாரமும் இல்லாமல் இருந்துட்டு போனோம்னு அர்த்தம். சம்பாரிச்சதல்ல, எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது வாழ்க்கை இல்லை, நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தோம், இந்த உடம்புல எந்த சேதாரமும் இல்லாமல் எப்படி இருந்தோங்கிறது தான் வாழ்க்கை. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம ஓடி 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 பணம் பணம் பணம்னு பல பேர் ஓடி போயிட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி இழந்து, குழந்தைங்களை இழந்து, பணம் பணம் பணம்னு எதற்காக ஓடுறோமோ அது கிடைக்காம போயிருங்க. பல பேர் இழந்துட்டாங்க. ஐயோ நான் ஓடி ஓடி பணம் பணம்னு சொல்லி என் மனைவியை இழந்துட்டேன், குழந்தைய இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன்னு எத்தனை பேர் புலம்புறதை நம்ம பார்த்துருக்கேன் தெரியுங்களா? இப்போ எனக்கு பணம் வேணுங்க, இவர்கிட்ட கேட்டால் சார் ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்களேன், கொடுத்துட மாட்டாரா? இவங்கள்ட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்துட மாட்டாங்களா? எனக்கு நிம்மதி இல்லைன்னா போய் கேட்க முடியுமா? ஒரு 1/2 கிலோ நிம்மதி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அவர் சொல்கிற மாதிரி நிம்மதி நமக்குள்ளே வரணுங்க. அந்த நிம்மதிக்கு நாம் தயார்படுத்திக்கணும், நம்ம மனசை தயார்படுத்திக்கணும். நம்ம முதல்ல 2 விஷயம்தான், போதும் என்கிற மனம், அடுத்தவர்களுக்கு உதவுகிற குணம். இது 2 போதும். நிம்மதிக்கு இது 2 போதும். கோடி கோடியாக லட்சமாக சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே வரியில் தீர்ப்பு சொல்லி நான் நிறைவு செய்யட்டுங்களா? இவ்வளவு சொல்லிட்டேன், ஒரு வரியில் சொல்லட்டுங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கு நிம்மதி வேண்டும், வாழ்க்கையை சமாளிப்பதற்கு அல்லது வாழ்க்கையை கடத்துவதற்குத்தான் பணம் வேண்டும். வாழ்க்கையை கடத்துவதல்ல வாழ்க்கை, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி பணம் மட்டும் இருந்தால் அந்த நிம்மதி வராது. நம்முடைய மனம் சார்ந்த விஷயம் என்பது நிம்மதி, அது நமக்குள் இருக்கிறது. அந்த நிம்மதியை வர வைக்க வேண்டியது நம் கையில் இருக்கிறது. பணம் வேண்டும், அதைவிட அதிகமாக நிம்மதி வேண்டும் என்பதனால் நம் வாழ்க்கையிலே அதிகம் நாம் ஓடுவது நிம்மதியை தேடித்தான் என்று கூறி இதுகாரும் இருந்து கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.